ஹாய் ஜானட். என்னது எங்க லைட்லாம் போட்டிருக்காங்க, சேர்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ப்ரோக்ராம் நினைக்கிறேன் தியா. ஆமா, ஏதோ ப்ரோக்ராம் நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு யார் ஹோஸ்ட் பண்ண போறா? தெரியலையே, ஏதோ ஆர்ஜேன்றாங்க, விஜேன்றாங்க. அது உனக்கு தெரியாதா? ஆர்ஜேனா ரம்யா ஜெரால், விஜேனா விஜய் ஜோயல். சிஸ்டர் ஆரம்பிக்கலாமா? என்னத்த எங்க வந்து நினைக்கிறீங்க? ரொம்ப கிராண்டா ரெண்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எங்க வந்து சேர்ந்துட்டீங்க? நீங்க தான் சொன்னீங்க வா விஜி வா விஜி வா விஜி, நானும் வந்துட்டேன். இவ்வளோ நேரம் வெயிட் வான் பண்ணேன். கூப்பிட்டா வந்துருவீங்களா? என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அது கேட்காமலே இருப்பேனா? கேட்டாதான் தெரிஞ்சுக்கணுமா? எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரோட நம்ம நிற்கும் போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க அடக்கி வாசிப்பாங்க. சரி, பரவாயில்ல, அந்த பயம் இருக்கட்டும். நம்ம இன்றைக்கு வந்து 9வது ஆண்டு விழா, அதாவது நம்மளுடைய பேதுரு அன்பியம் 2015 உதயமாச்சுது. உதயமாகி 9வது வருஷத்துல நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம வந்து இதுக்கே சின்ன ஒரு அன்பியம் தான். நான் நினைக்கிறேன் திருச்சபையிலே இவ்வளோ சின்ன அன்பியம் இருக்குமான்றது தெரியல. வெறும் 16 குடும்பங்கள், அதில் ஆக்டிவாக இருக்கக்கூடியது 12 குடும்பங்கள், 57. ஆர்ஜே ஒரு நிமிஷம். சின்னதா இருக்கு சொல்லக்கூடாது. எவ்வளோ ஆக்டிவா இருக்கிறோன்னு மட்டும் தான் பார்க்கணும். நம்மள கொஞ்சம் குடும்பமா இருந்தாலும் நல்லா ஆக்டிவான குடும்பம் எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நீ பார்த்தீங்களா எப்படி சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அங்க நிக்கிறோம். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிஸ்டர் பார்த்தேன். ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவ்வளோ அமைதியாக நடந்து முடிஞ்சிட்டோ என்னதோ தெரியல. ஏன்னா நடத்துகிறவங்க ரொம்ப ஆரவாரத்தோட தான் நடத்துனாங்க. ஆனாலும் வந்து ரொம்ப சைலண்டாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வைலண்டா இருக்கக்கூடாது சிஸ்டர், சைலண்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமுக்குள்ள போயிடலாம். முதல்ல வந்து நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் இறைவனை வரவேற்று நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். இறைவணக்க பாடல் நம்மளுடைய அன்பியத்தில் இருக்க பாடல் குழுவினரை அன்போடு வரவேற்கிறேன். Let's all go ahead and get the blessing of Almighty, without whom nothing is possible. சிங்கார
தேடி வருவாரென்று மனக்குயிலின் மனம் இசைக்கின்றதே. மன்னவர் சிங்காரமாய் வருவாரென்று. ஓகே ஆர்ஜே எங்க போயிட்டீங்க? அதுக்குள்ளே பாடல் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே டயர்ட் ஆயிட்டீங்களா? நோ, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன் நம்ம அன்பியம் வந்து ரொம்ப ஆக்டிவானது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறைவனை நம்மளோட வரவேற்றாச்சு. இப்போ இந்த வருஷம் நம்ம ஆண்டு விழாவுக்கு கான்செப்டாக நம்ம வந்து ஒளி அப்படின்றத கான்செப்டாக எடுத்திருக்கிறோம், லைட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மையப்படுத்தி ஒளியாம் இறைவனை வரவேற்க நம்ம வந்து இப்போ குத்து விளக்கு ஏற்றலாம். ஒரே ஒரு கேள்வி இதுக்கிடையில், கடவுள் உலகத்தை படைக்கும் போது முதல்ல எதை படைச்சாரு? மக்கள் தான் சொல்லணும், ஃபாதர் சிஸ்டர் கிடையாது. முதல்ல கடவுள் எதை படைத்தார்? வெரி குட். ஏற்கனவே ஓகே. ருபினாவுக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து குத்து விளக்கேற்ற முதல் திரையை ஏற்ற நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பரவாயில்ல. இரண்டாம் திரையை ஏற்ற நம்மளுடைய சுப்பீரியர், பழைய சுப்பீரியர், அதாவது நம்மளோட ஏறக்குறைய 12 ஆண்டுகள் பயணித்த சிஸ்டர் விண்ணரசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மூன்றாம் திரையை ஏற்ற சிஸ்டர் ஆல்பினா, புதிதாக நம்மளை வழிநடத்த வந்திருக்கும் புதிய சுப்பீரியர் சிஸ்டர் ஆல்பினா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நான்காம் திரையை ஏற்ற நம்மளுடைய அன்பியத்தின் மூத்த உறுப்பினர்கள் மைமேதாஸ் அங்கிள், ரேணுகா ஆண்டியை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஐந்தாம் திரையை ஏற்ற தங்கமணி அவர்களையும் சூசம்மா தங்கமணி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக நம்ம ஒளியாம் இறைவனையும் வரவேற்றாச்சு. ஸ்வீட் இல்லாம முடியுமா? ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா கண்டிப்பா ஸ்வீட் இருக்கணும், அப்படிதானே? ஆமா சிஸ்டர், கண்டிப்பா கண்டிப்பா ஸ்வீட் இருக்கணும். ஸ்வீட்டடு ஸ்புண்டாடு. இன்றைக்கு நம்ம அன்பியத்தில் உள்ள செல்லக்குட்டி ஜானட்டுக்கு பர்த்டே. எப்போவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் பர்த்டே கொண்டாடுவாங்களாம். இன்றைக்கு அவங்க கேக் வாங்கிட்டு நம்மளோட கேக் கட் பண்ண வந்திருக்காங்க. பர்த்டே பேபியை எல்லாரும் சேர்ந்து வெல்கம் பண்ணிருங்க. கம் கம் ஃபாஸ்ட் 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 கம் ஃபாஸ்ட் வித் தி கேக் வித் தி கேக். அவங்களோட எல்லா குட்டீஸும் முன்னாடி வந்துருங்க. All the small tiny tots. Tiny tots, tiny tots, tiny tots. Where are you all? இப்போ குழந்தைகளோடு சேர்ந்து கேக்கை கட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூ அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Happy birthday
to you. Happy birthday to you. Happy birthday to Janet. Happy birthday to you. May the Lord bless you, dear. May the Lord bless you, dear. May the Lord bless you, dear Janet. Happy birthday to you. Yes, with the blessing of Almighty and our parish praise, here Janet is cutting her cake with all the tiny tots. Let's give them a round of applause. சிஸ்டம் கேக் கட்டிங்கும் முடிச்சாச்சு, ஸ்வீட் எடுத்து கொண்டாடியாச்சு. தம்பிகளா, இது எப்ப பர்த்டே பேபி மேல படல, பர்த்டே பேபியோட ஃபாதர் மேல தான் போட்டு வச்சிருக்கீங்க. ஓகே, ஃபைன் ஃபைன், சலோ கோ வித் தி நெக்ஸ்ட். சிஸ்டம் கேக்கும் கட் பண்ணியாச்சு. பங்கு தந்தைக்கும் நன்றி, வந்திருந்த அனைத்து குட்டிகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட்? அடுத்தபடியாக இப்போ நம்ம ஸ்வீட் எடுத்தாச்சு. அடுத்து என்ன? வரவேற்புரை. நம்ம என்னதான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் எல்லாரையும் முறைப்படி வரவேற்கணும். அதற்காக ருபினா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எபிசேயர் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 8 கூறியிருப்பது போல, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கின்றீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாருங்கள் என்ற இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் மட்டற்ற மகிழ்ச்சியோடு இவ்வாண்டு விழாவிற்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிளாப் பண்ணுங்கப்பா. அடுத்ததாக இவ்விழா கதாநாயகன் நுங்கம்பாக்கம் மறைமாகட்டும் முதன்மை குரு எம் பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூஸ் டோம்னிக் அவர்களை நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். தேங்க்யூ ஃபாதர். சூப்பர் சூப்பர். எந்த ஒரு நிகழ்வானாலும் நம் க்ளூனி அருட்சகோதரிகள் இல்லாமல் நடந்தேறாது. அத்தோடு மட்டுமின்றி இன்று இவ்விடத்தையும் எங்களுக்கு வழங்கி நம்மை உற்சாகப்படுத்த வந்திருக்கும் அருட்சகோதரிகளை வருக வருக என்று வரவேற்கின்றோம். தேங்க்யூ சிஸ்டர். எம் அன்பியத்தின் பட்டாம்பூச்சிகளாய் சிறகடித்து தங்கள் ஆடல் பாடல்களால் எங்களை மகிழ்விக்க வந்திருக்கும் அன்பிய குடும்ப குழந்தைகளை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மிகச்சிறிய அன்பிய குடும்பம் என்றாலும் ஆண்டு விழா என்றவுடன் அனைவரும் குதூகலத்தோடு ஒத்துழைப்பை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்திய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததான் நம்ம வார்த்தையாம் இறைவனை நம்மோடு வரவேற்க பிரியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13 முதல் 16 வரை. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது
அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Okay, verses of God is very important, right? And we have heard it. இங்கிலீஷ் டீச்சர் கொஞ்சம் இங்கிலீஷை ஸ்டாப் பண்ணிட்டு தமிழ்ல ப்ரோக்ராம் நடத்துங்க. அப்படி சொல்லக்கூடாது சிஸ்டர். சென்ட் பேட்ரு அண்ட் அன்பியம் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் வேற லெவல். நம்ம ஃபாதர் சொல்வாரு வேற லெவல், வேற மாதிரி, அப்படி நம்பலாம். சரி, ஓகே ஓகே சிஸ்டர், நம்ம 2 பேரும் பேசிட்டு அவ்வளோதான். அப்புறம் ஃபாதர் ஓகே டாடா பை பை see you, நீங்க அடுத்த அன்பியம் இது கூப்பிடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அடுத்தபடியாக டான்ஸ் யார் ஆட போறா? நீங்க எல்லாரும் ஏஞ்சல்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? ஓகே ஃபைன். ஆனா இப்போ ஒரு ஏஞ்சல்ஸ், 2 குட்டி ஏஞ்சல்ஸ் வந்து உங்க முன்னால எவ்வளவு அழகாக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஆண்டவரே உன்னை எண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மிரியம், ஜெசிகா, கிறிஸ்டா, ஜெஸ்லின். லெட்ஸ் வெல்கம் these 2 angels. பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவை ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை.
படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. ராசாவே உன்னை எண்ணி நானும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு. Yes, that was really awesome. Yes, no? Okay, next. As usual, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது prize distribution. So, சொல்லுங்க ஆர்ஜே. நம்ம வந்ததும் விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்தணும்ல, அதுக்கெல்லாம் பிரைஸ் வேணுமா வேணாமா? வேணுமா? எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாருக்கும் பிரைஸ் வேணுமா? ஜெயிச்சவங்களுக்கு மட்டும் பிரைஸ் வேணுமா? அவங்களுக்கும் கொடுங்க, எங்களுக்கும் கொடுங்க. எங்க அன்பியத்துல பாத்தீங்கன்னா அழகான குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால நாங்க எல்லாத்துக்குமே பிரைஸ் வாங்கியிருக்கிறோம். எல்லாம் அழகா குழந்தைங்க. ஓகே பாயிண்ட பிடிச்சிக்கிட்டாரு. ஓகே, இல்ல நாங்க இப்ப நம்ம பண்றோம். நீங்களா அவேர்னஸா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செக் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் அங்கங்க கொஞ்சம். ஓகே, இப்ப நம்ம வந்து பரிசு வழங்குறதுக்கு சிஸ்டர் ஆல்பினா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு பிக்கிங் த பால் வச்சிருந்தோம்ல, அதுல கிறிஸ்டா ஜெஸ்லின் ஃபர்ஸ்ட் பிரைஸ், மெலினா செகண்ட் பிரைஸ். எஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ். Who is this? Krista and Melina. Krista and Melina. Good. Third, fourth இல்ல அவ்வளோ. Third, fourth standard and fourth standard. Steffi first prize, Miriam Jessica second prize, Srija third prize. First prize Steffi. Where is Steffi? First prize Steffi. First prize Steffi. Second prize Miriam Jessica. And third prize Srija. Okay, moving to the next. Grade 4 and 5 and 6 standard. 5th and 6th standard. First prize backed by Marvina. அதாவது 6th 5th ஒரே குழந்தை தான் எங்க அன்பியத்துல. அவங்களுக்கும் ஒரு போட்டி வச்சு நாங்க பிரைஸ் கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் ஓடுனாங்க? ஒருத்தவங்க. So first, she is the first. 3rd standard 8th standard. First prize Joshna, second prize Joshna come first. First prize Sherin, Second prize. And Dia third prize. Babies. Next, very little tiny குட்டீஸ். அவங்களுக்கு கூட நாங்க கேம்ஸ் வச்சோம். அப்படி நடக்க கூட முடியல அந்த குழந்தைங்க. அவ்வளோ அவ்வளோ குட்டீஸ். அவங்களுக்கும் நாங்க கண்டக்ட் பண்ண பாத்துக்கோங்க. ஆலன் மேத்யூ. எஸ். மேக்லின். ஜோனா மேக்லின். ஆலன் மேத்யூ. ஜோஹான். Yes, all three குட்டீஸ். I think one baby slept. என்ன? Superb, awesome. But don't cry. மூணு பேர் சேர்ந்து வாங்கப்பா. மூணு பேர் சேர்ந்து வாங்க. அந்த குட்டி எங்க ஜோஹனங்க வந்துட்டு இருக்கா. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அவ்வளவுதான். இது அப்புறம் கொடுத்துப்போம்.
இப்போ ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து ஓகே. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். என்னதான் வந்து ஒரு அன்பியமா இருக்கும்போது சில நிகழ்வுகள் தொடர்ந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கும். அன்பிய மீட்டிங்க்கு வர்றவங்களுக்கு அந்தந்த மாதம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். அல்லது காலையில் 8 மணி பூசைக்கு வந்தீங்கன்னா கூட நாங்கள் பார்த்து சொல்லுவோம், இந்த வாரம் இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி. பார்க்கவே முடியாதவங்களுக்கு 2 மாதத்துக்கோ 1 மாதத்துக்கோ ஒரு தடவை வீட்டுக்கு வரும்போது நாங்கள் சொல்லுவோம். ஆனாலும் சில நிகழ்வுகள் நடந்ததே சில பேருக்கு தெரியாது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புனா கூட பார்க்க மாட்டீங்க. அதனால் எல்லா நிகழ்வுகளையும் தொகுத்து ஆனுவல் ரிப்போர்ட்டா உங்களுக்கு இப்போ நாங்கள் கொடுத்துருப்போம். ஆனுவல் ஸ்கூல்ல நடத்துறீங்க, ஆனுவல் ரிப்போர்ட்லாம் சொல்றாங்க. என்ன அம்மா நீங்க இன்னும் ஸ்கூல்ல இருக்கிறீங்கம்மா, டீச்சரம்மா, கொஞ்சம் ஸ்கூலை விட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அதுதான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. அதாவது ஆனுவல் ரிப்போர்ட்ன்றது ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் வச்சிருப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு சின்ன குட்டி அன்பியமா இருந்தா கூட நாங்க வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறோம். எல்லா நிகழ்வுகளையும் உங்களுக்கு தொகுத்து வழங்க துணைத் தலைவர் அமலா அவர்களை. இதே தான் நான் எதிர்பார்த்தேன் ஆர்ஜே இதுதான் நான் எதிர்பார்த்தேன். கிறிஸ்டல் கிளியரா இருப்போம். Point to be noted. அமலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புனித பேதுரு அன்பியம் ஆண்டறிக்கை 2024 9ஆம் ஆண்டு விழா 17-11-2024. நானட் இல்லம் அன்பிய பொறுப்பாளர்கள் தலைவி சகாயமேரி ரம்யா ஜெரால்ட், துணைத் தலைவி அமலா தர்மராஜ், செயலாளர் உமா அருண், பொருளாளர் ரேணுகா மகிமைதாஸ். அன்பிய குடும்பங்கள் 17. அன்பிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 57. கடந்த ஆண்டு முழுவதும் அன்பிய கூட்டங்கள் 12. பேதுரு அன்பியத்தின் சிறப்புகள். பேதுரு அன்பியம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனம். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் குடைகளில் சிறிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அருள் கொடையை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் பணிபுரியுங்கள் என்ற புனித பேதுருவின் வாழ்விற்கேற்ப நமது அன்பிய செயல்பாடுகள் அமைந்துள்ளது என்று கூறிய மிகையாகாது. 23/8/2015 ஆம் ஆண்டு உதயமாகிய நம் இன்று 9ஆம் ஆண்டை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வேளையில் 17 குடும்பங்களை கொண்ட மிக சிறிய அன்பியமாகவும் ஆலயத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் தன்னுடைய மிக சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். அன்பிய நிகழ்வுகள். மாதம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்பிய கூட்டங்கள் அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவின் வழிநடத்திய பேரில் அன்பிய இடங்களில் அன்பிய கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மாதம் ஒரு முறை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நமது நெற்குன்றம் பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னையின் கெபியில் ஜெபமாலை நமது அன்பியத்தின் சார்பாக ஜெபிக்கப்பட்டு வருகிறது. 17-12-2023 அன்று கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வீடு வீடாக சென்று கொண்டிருந்த பிறகு அனைவரும் இறுதியாக திரு ஜான் பேட்ரிக், திருமதி கவிதா அவர்களுடைய இல்லத்தில் கூடிய சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம். இறுதியாக குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்து இரவு விருந்திலும் பங்கு கொண்டு கொண்டாடி மகிழ்ந்தோம். 2023ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் காணிக்கையாக நமது ஆலயத்தின் மூலம் 8400 ஆலயத்திற்கு வழங்கப்பட்டது. 16/1/2024 ஆம் ஆண்டு அன்று நடைபெற்ற கோலப் போட்டியில் 4ஆம் பரிசினை தட்டி சென்றார் என்று நம்மளுடைய அன்பிய 2024ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் காணிக்கை ஈஸ்டர் காணிக்கையாக 7900 ரூபாய் ஆலயத்திற்கு நமது அன்பியத்தின் மூலமாக வழங்கப்பட்டது. ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய சந்தா தொகை செலுத்தாதவர்களிடம் 2 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று வசூல் செய்து ஆலயத்தில் செலுத்தப்படுகிறது. நமது அன்பியத்திலிருந்து அனைத்து குடும்பங்களும் இந்த மாதம் வரை சந்தா தொகை செலுத்தி விட்டார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதோடு இதற்காக பொறுப்பாளருடன் பணியை செய்ய அன்பிய பொறுப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜூன் 2024ஆம் ஆண்டு திருவிழா மற்றும் அசன காணிக்கையாக 33,000 ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 4, 5, 6
தேதிகளில் நெற்குன்றம் அன்னை கெபி திருவிழாவில் சிறப்பாக நடைபெற்றது. இத்திருவிழாவினானது நம் பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூஸ் டொமினிக் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 4 அன்பியங்கள் இணைந்து திருவிழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம். இதற்காக புனித பேதுரு அன்பியத்தின் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து திருவிழாவை சிறப்பாக நடைபெற்றது. அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம். அப்பொழுது அன்னையின் திருச்சுரூபம் அனைத்து அன்பிய வீடுகளிலும் அன்பிய பொறுப்பாளர்கள் எடுத்து சென்று ஓர் இரவு ஒவ்வொரு வீட்டிலும் தங்க வைக்கப்பட்டது. சிறப்பாக ஜெபம் செய்யப்பட்டது. இதில் கடந்த ஆண்டு 2023 அன்னையிடம் கேட்டு வேண்டுதல் நிறைவேறியதாக இரு வீட்டார் சாட்சி கூறி அன்னையை மகிமைப்படுத்தினர். 27/10/2024 அன்று நடைபெற்ற மிஷன் சண்டே ஸ்டால் போடக்கூடிய வசூலில் அமையவில்லை என்றாலும் நமது பேதுரு அன்பியத்தின் பங்களிக்க வேண்டும் என்று கூறிய போது அன்பிய மக்கள் தங்களுடைய தாராள உள்ளத்தோடு தந்ததின் பேரில் ரூபாய் 10,000 ஆலயத்திற்கு மிஷன் சண்டே ஸ்டால் கலெக்ஷன் ஆக கொடுக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2024 ஆண்டு மிஷன் சண்டே கவர் கலெக்ஷன் ஆக ரூபாய் 7,300 கொடுக்கப்பட்டது. 3/11/2024 நடைபெற்ற விவிலிய வினாவிடை போட்டியில் நாம் அன்பிய போட்டியாளர்கள் கலந்து கொண்டு 3ஆம் பரிசனை தட்டி சென்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பியத்தில் அனைத்து நிகழ்வுகளிலும் அன்பியத்திற்காக வாட்ஸ்அப் மூலம் அன்பிய தலைவர்கள் மூலமாக உடனுக்குடன் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது. நமது அன்பிய குடும்பங்களில் உள்ள சகோதரர்களுக்கு வரும் பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட நாள் வாழ்த்துக்களை அன்பிய துணைத் தலைவி மூலமாக வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து வருகிறது. நாம் அனைவரும் கொண்டாடி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வதில் நமது புனித பேதுரு அன்பியத்தின் உறவில் பலமாக அமைந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பியத்தில் உறவுகள் உச்சமாக இன்று இந்த ஆண்டு விழாவினை கொண்டாடக்கூடிய வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தி வரவேற்பு. நன்றி. அந்த குட்டி பேபி வந்துட்டாங்களாம், ஜோஹன். அவங்களுக்கு சிஸ்டர் வந்து பிரைஸ் கொடுத்துருங்க. சிஸ்டர் அல்பினா அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கேம்ஸ் வச்ச பிரைஸ் சும்மா கிடையாது. ரூம் போட்டு யோசிச்சிருக்கோம் தெரியுமா? சூப்பர், வெரி குட். ஆமா, ஜெயிச்சு வாங்கின பிரைஸ். அமலா வாசிக்கும் போது ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்டேஜில் தான் அன்பி ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன். கை காலெல்லாம் பதறும். ஃபாதர் எப்போவுமே சொல்லுவாங்க, அதாவது எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துலையும் வாய்ப்புகளும் கிடைச்சிடாது. சர்ச்சில் தான் அது கிடைக்கும். அதனால தான் உங்கள் பிள்ளைங்களை திரும்ப திரும்ப மறைக்கல்விக்கு அனுப்புங்க, இங்கே தான் கிடைக்கும். வாய்ப்பு ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்காது. அந்த பதட்டம் இதெல்லாமே நிறைய பேருக்கு கிளியரானது நம்ம சர்ச் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு இருக்கலாமலா. அடுத்தபடியாக என்ன பண்ண போறோம் சிஸ்டர்? அவங்கதான் ஆர்ஜே விஜேன்னு சொல்றாங்களே, கிட்ட வந்தா நில்லுங்களேன் சிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போறோம். ஒவ்வொரு வாரமும் பைபிள் வாசிக்கிறத, ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், ஃபாதர் வாசிக்கிறத, அவரு ப்ரீச்சிங் பண்றது எல்லாமே சொல்றேன். ஒண்ணுமே ஒரே நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னா கடைசியா தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அது வரைக்கும் இல்லை, நான் திருப்பி ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிப்பேன். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே அந்த பைபிள் என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், ரைட்? அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம் தெரியும். ஆனா அது தெரியுமா தெரியாதா? அங்கதான் நம்ம இப்ப ஒரு கேள்விக்குறி. அதை கிளியர் பண்ண நம்மளோட பிரதர் ஜெரால்ட் வராரு. குவிஸ் ஒரு 10 क्वेश्चन தான் இருக்கும். அதுவும் இல்ல சில ரூல்ஸ் இருக்கு. ஃபேமிலி
இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம இந்த குயிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த சென்ஸ் ஒரு ஃபேமிலி இருக்கிறவங்க அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு நம்பர் மட்டும் தான். இதுல நீங்க இல்ல ஃபாதர், அஃப்கோர்ஸ் நீங்க இல்லை. பட் தென் உங்களுக்கு ஒரு யாருக்குமே தெரியலனா நீங்க இல்ல ஃபாதர், இல்ல ஃபாதர், உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஏன்னா நீங்களும் பைபிளை நல்லா படிச்சிருக்கீங்களா நாங்க செக் பண்ணணும்ல. ஐயோ ஆர்ஜே, நாங்க ஆர்ஜே இப்படி பண்ணிட்டீங்களே. Okay, shall we start? Okay. Here comes Mr. Gerald to conduct quiz. திருப்பி நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், எங்க சிஸ்டர் அவ்வளவுதான். சரி வாங்க பிரதர். எல்லாருமே பங்கேற்றுக்கலாம், எல்லாருமே பங்கேற்று. சின்ன ஈஸியான கேள்விகள் தான், பொதுவான கேள்விகள். விவிலியத்திலிருந்து அல்லது பொதுவான கேள்விகள் தான். ஒரு 20 கேள்விகள் இருக்கு. ஒரே ஒரு ரூல், சும்மா 1-2 ஆன்சர் சொன்னா பரிசு கிடையாது. மினிமம் 7 கேள்வியாவது நீங்க பதில் சொல்றவங்களுக்கு பரிசு. 7க்கு மேல எத்தனை பேர் சொல்றீங்களோ அவங்களுக்குலாம் பரிசு. ஒரு கேள்விக்கு மட்டும் சொன்னா எல்லாம் 20 கேள்வி இருக்கு, ஆளுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. சரிதானே? இன்னொன்னு, நான் கேட்ட கேள்வி சொன்னோன்னு யார் கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கான நான் பாஸ் பண்றேன், அவ்வளவுதான். நான் யாரும் முடிவு எடுக்கணும் அதான் சண்டை போட முடியாது. முதலே சொல்லிடுறேன், நடுவர் தீர்ப்பே இறுதியானது. நானே தான் நடுவர், எனக்கு வேறு யாரு நடுவரும் இல்லை. முதல் கேள்வி, எல்லாருமே பங்கெடுக்கலாம், குழந்தைகள் எல்லாருமே. யார் அதிகமான பதில்கள் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு. சரியான பதில்களை சொல்ல வேண்டும். முதல் கேள்வி, புதிய ஏற்பாட்டுல எலிசபெத் அவர்களுடைய கணவர் பெயர் என்ன? சொல்லுங்க. டைம் ஓவர். சொல்லுங்க. சொல்லல, வரல. சொல்லுங்க. தவறு. யாரு? நீங்க ஆன்சர் சொல்லக்கூடாது. நீங்க வந்து நான் தானே கொஸ்டின். தவறு, தவறு. இல்ல, அவங்க லேட்டா சொல்லிட்டாங்க. தவறு. முதல் கேள்வி யாரும் சொல்லல, பதில் வந்து சக்கரியா. எலிசபெத் மரியனை சந்திக்க போறாங்களே, எலிசபெத் அவங்களுடைய கணவர் பேர். ரெண்டாவது கேள்வி, சக்கரியா. சொல்லல, ஜோசப் சொன்னீங்க. இல்ல, நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லல. ரெண்டாவது கேள்வி, பழைய ஏற்பாட்டுல. ஓகே, ஃபாஸ்டா ஃப்ரண்ட்ல வந்து சொல்லுங்க. இல்ல இல்ல, அங்க இருந்தே சொல்லுங்க, அங்க இருந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கை. ரெண்டாவது கேள்வி, பழைய ஏற்பாட்டுல யாக்கோபின் சகோதரர் பெயர் என்ன? சரியான பதில். முதல்ல கை தூக்கிட்டா பேர் சொல்லிரு. ஸ்டெஃபி, ஒரு மார்க். அடுத்த கேள்வி, பழைய ஏற்பாட்டுல தாவீதுக்கு இசைக்க தெரிந்த கருவியின் பெயர் என்ன? தவறு. கை தூக்கணும் நீங்க. தவறு. அதே உழல் புல்லாங்குழல். தவறு. யாழ் என்பது சரியான பதில். அவருக்கு பேட்ரிக். யாழ் இங்கிலீஷ் ஹார்ப் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, புதிய ஏற்பாட்டுல அமைதியை ஏற்படுத்துபவர் யார் என அழைக்கப்படுவார்? சரியான பதில். பேட்ரிக். ரெண்டு மார்க் போட்டுக்கோ. அடுத்த கேள்வி, புதிய ஏற்பாட்டுல தாபோர் மலையில் பேதுரு எத்தனை கூடாரங்கள் அமைக்கலாம் என்று சொன்னார்? சரியான பதில். அவர் சொல்றார். பேட்ரிக். ஓகே, அடுத்த கேள்விக்கு வரிசையா சொல்லலாம், எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு 5 மதிப்பெண்கள், இந்த ஒரு கேள்விக்கு மட்டும். 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்களை வரிசையாக சொல்லணும். சொல்லுங்க. இங்க வந்து சொல்லுங்க, இங்க வந்து சொல்லுங்க. தப்பா சொல்ல கூட ரிப்பீட் பண்ண கூடாது. அடுத்தவங்க யாருக்கு தெரியும் கை தூக்குங்க, இல்லாட்டி டான்ஸ் இல்ல. இப்பவே சொல்லிருங்க. 12 அப்போஸ்தலர் பெயர்கள் யாராவது சொல்ல முடியும், முதல்ல கை தூக்கிருங்க. அப்ப அவர் மட்டும் தான் சொல்லுவாரு. சரியா சொன்னா 5 மதிப்பெண்கள், தவறா சொன்னா, அதாவது பாதி சொன்னா 1-2 மதிப்பெண் தான் கொடுப்பாங்க. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான்,
பிலிப்பு பர்தலோமியு, மத்தேயு தோமா, யூதா ததேயு, சீமோன் யூதாஸ் இஸ்கரியோத். சரியான மதிப்பெண்கள். 5 மார்க் அவருக்கு. இப்பவே அவர் முதல் பரிசு தட்டிட்டாரு. பைபிள் குயிஸ்க்கு வர வேண்டிய ஆள் இத்தனை வருஷம் ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்களுக்கு தட்டி தர வேண்டியவங்க. அடுத்த கேள்வி. பழைய ஏற்பாட்டுல நாமான் என்ற நோயாளியை குணமாக்கிய இறைவாக்கினர் பெயர் என்ன? சரியான பதில் எலிசா. அவர் பதில் பேசிட்டார். இல்ல மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. ஓகே சொல்லலாம். ஓகே, திருச்சபையில இது ஒரு பொதுவான கேள்வி. மிக குறைந்த நாட்கள், அதாவது ஏறக்குறைய 30 நாட்கள் மட்டுமே திருத்தந்தையாக இருந்தவருடைய பெயர் என்ன? 30 நாட்கள் மட்டுமே திருத்தந்தையாக இருந்தவருடைய பெயர் என்ன? அடி வெளுத்துருவேன். யாருக்கு தெரியலையா? முதலாம் ஜான் பால், 2ஆம் ஜான் பாலுக்கு முன்னாடி இருந்தவர் 30 நாட்கள் மட்டுமே திருத்தந்தையாக இருந்தார். ஓகே, அடுத்த கேள்வி. பழைய ஏற்பாட்டில் ரஃபேல் தூதர் வரும் நூலின் பெயர் என்ன? நீங்க இருங்க, மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம், பாப்போம். இன்னைக்கு காலையில கூட அந்த ரெஃபரன்ஸ் வந்தது. இன்னைக்கு சரி சொல்லுங்க. தவறு. தோபித் நூல் தான் ரஃபேல் வருவார். ஓகே, புதிய ஏற்பாட்டுல இது ஈஸியான கேள்விதான். உயிர்த்தெழுதல் இல்லை என்று கூறுபவர்கள் யார்? இல்ல சதுசேயர். கரெக்ட், சரியான பதில். கைதட்டுங்க. அடுத்த கேள்வி. புதிய ஏற்பாட்டுல மார்த்தா மரியா அவர்கள் வாழ்ந்த ஊரின் பெயர் என்ன? எல்லாமே பொதுவா ரொம்ப ஈஸியான கேள்விதான் நான் எடுத்திருக்கேன். இதே கட்ட சரிதான். சொல்லுங்க. இல்ல பாதி சொன்ன மாதிரி இருக்கு. அந்த வார்த்தைகள் வர்ற ஒவ்வொரு ஊர் தான். அந்த பெத்தானியா என்பது சரியான பதில். அவருக்கு 2 மார்க்கள் மதிப்பெண். ஓகே, அடுத்த கேள்வி. புதிய ஏற்பாட்டுல சவுல் எந்த ஊருக்கு செல்லும் போது ஆண்டவர் காட்சியை அவர் பெற்றார்? சொல்லுங்க. தமஸ்கு செல்லும் போது. ஓகே, பழைய ஏற்பாட்டுல இது ஒரு ஈஸியான கேள்விதான். யோனா மனம் திரும்ப சொன்ன நகரம் எது? யோனா மனம் திரும்ப சொன்ன நகரம் எது? நினிவே என்பது சரியான பதில். ஓகே, அவர் மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவரு நம்ம அடுத்த கேள்வி. பழைய ஏற்பாட்டுல அடுத்த கேள்வி இன்னொரு தெரிஞ்சுக்கலாம், இனிமையாக தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட போகும் அந்த இடத்தின் பெயர் என்ன? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகும் இடத்தின் பெயர் என்ன? மோரியா மலை. சரியான பதில். வெரி குட் சூப்பர். ஷெரின். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேலர் எகிப்தில் எத்தனை வருடங்கள் அடிமைகளாக இருந்தனர்? தவறு. எத்தனை வருடங்கள் அடிமையாக இருந்தனர் எகிப்தில்? தவறு. சும்மா நம்பர் சொல்லக்கூடாது, பெரிய நம்பர் இது.
சின்ன நம்பர்ல. ஓகே, 430 ஆண்டுகள் 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமையா இருந்தார்கள். ஓகே, சரி. பழைய ஏற்பாட்டில் கடவுளால் நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இருவர் பெயர் சொல்லுங்க. ஈனோக் அண்ட் எலியா. சரியான பதில். ஈனோக் அண்ட் எலியா அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஓகே, இது ரொம்ப ஈஸியான பதில். எத்தனை மார்க் அவருக்கு? 3. அவரு அப்ப ஆல்ரெடி 5 நாள் 9 போயிட்டாரு. 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட, அடுத்த கேள்வி, 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட இடம் என்ன? தவறு. சீனாய். சீனாய் என்பது சரியான பதில். ஓகே, இன்னும் 2 கேள்விதான் முடியுது. திருவழிப்பாட்டு நூலை எழுதியவர் யார்? இருங்க, சொல்லிட்டார், அவர் தான் சொன்னாரு. யோவான் என்பது சரியான பதில். கடைசி கேள்வி, கொஞ்சம் ஈஸியான கேள்விதான். புதிய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் உள்ளன? 27 என்பது சரியான பதில். அவர் முதலே சொல்லிட்டாங்க. முதல் பரிசு பேட்ரிக், 2வது பரிசு ரொசாரியோ. ஆக்சுவலி நானே எதிர்பார்க்கல. ஏன்னா பாருங்களேன், ரொம்ப அழகாக ஜெரால் வந்து ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான், ஆனால் நமக்கு தெரியல பாருங்களேன். ஆக்சுவலி ரொம்ப அழகாக எடுத்த நம்முடைய ஜெரால் அவருக்கு முதல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாம். இந்த நிகழ்ச்சி வழியாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஏன்னா நம்ம யாரும் பைபிள் படிக்கிறது இல்லை. அவங்க சொல்ற மாதிரி இப்போ டெய்லி வாசகம் வாசிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாசகம் வாசிக்கிறாங்க, எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு காலையில் கூட நம்ம வாசிச்சது எதை பற்றி? தோபியாத்தை பற்றி. நம்ம பல விஷயம் பற்றி எதைனா நம்ம எது பிடிக்குதோ தான் நம்ம ஆர்வம் காட்டுமா. இப்போ எனக்கு அமரன் படம் பிடிக்கும், ஏன்னா சிவகார்த்தி ரொம்ப பிடிச்சிங்க, நான் அதில் தான் பயங்கர கான்சென்ட். அடுத்து கங்குவா, அவர் சூர்யா பிடிக்கும், அது மாதிரி தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை பைபிளை செலுத்துங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்ரிக் பாருங்க, இவ்வளோ அமைதியாக இருக்கப்பல. ஆக்சுவலி நம்மளால தெரியும் இவர் நம்ம ரொசாரியெல்லாம் கலந்துருக்காரு. பேட்ரிக் வந்து வாங்க, பேட்ரிக் வாங்க, பல கேள்விக்கு அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு சொல்கிறாரு. அதுவும் எனக்கு அந்த திருத்தூதருடைய பேர்கள் சொன்னார் பாருங்களேன், இங்கே இருக்க சின்ன பசங்களுக்கே தெரியல. அவை ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பிரைஸ் இப்போ தரீங்களா? அப்புறம் தரீங்களா? இப்போ கொடுத்துருக்காமா பெஸ்ட். உண்மையிலே ஃபாதர் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ வந்து நம்ம அன்பியத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னே எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா பேதுரு அன்பியம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கவிதா எப்போவுமே வருவாங்க. அதாவது ஒரு 2 தடவை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இடையில வந்து இல்லை நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது கவிதா அதுக்கு ரைட் பர்சன் கிடையாது, பேட்ரிக் பிரதர் தான் அதுக்கான சரியான ஆள்னு சொல்லிட்டு. இனிமேல் நெக்ஸ்ட் டைம் கவிதா உங்களுக்கு சான்ஸ் கிடையாது, பேட்ரிக் பிரதருக்கு தான். வாழ்த்துக்கள் பிரதர், நடத்தின ஜெரால்டுக்கும் நன்றி. அதான் ஆர்ஜே நீங்கள் சொன்ன போல என்னைக்காச்சும் ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட், அது போல நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு பின்னாலே யாரு? பிஹைண்ட் த ஸ்கிரீன். ஆனா ப்ரோ அப்பப்ப நீங்க ஒரு சொல்றீங்களே வேற லெவல். எஸ், ஓகே. அடுத்ததா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க டான்ஸ், அழகான குட்டி தேவதைகள் மருவினா, மெலினா, ஸ்ரீஜா. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த வர்றாங்க. நல்ல கரவொலி எழுப்பி அவங்கள வரவேற்று. சந்தோஷம் வேணுமா,
சூப்பராக ஆடின குட்டீஸ்க்கெலாம் உங்கள் கரவொலி எழுப்பி பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கோங்க. சூப்பராக ஆடினீங்க குட்டீஸ், செமையாக இருந்தது. சிம்பிளான ஸ்டெப்பு அழகாக இதை சொல்லி கொடுத்த அமலாவுக்கும் நன்றி. அடுத்ததான் நம்ம வந்து பரிசு வழங்குறோம். பரிசு வழங்குறதுக்கு சிஸ்டர் விண்ணரசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இது வந்து லேடிஸ்க்கு கண்டக்ட் பண்ணது. லேடிஸ்க்கு ரொம்ப சிம்பிளாலாம் கண்டக்ட் பண்ணல. ஒரு 3 நாள் ரூம் போட்டு யோசித்தோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா இந்த பாதி பேர் வயசானவங்க நல்லா எலும்பி நிற்க முடியல, நடக்க முடியல, கால் வலிக்குது, எதையாவது ஒன்று சொல்லிட்டு உட்காந்துருவாங்களா. அதனால எல்லாரும் எப்படி இந்த போட்டியில் கலந்துக்க வைக்கலான்னு சொல்லிட்டு 3 நாளாக யோசித்து ஒரு கேமை கண்டக்ட் பண்ணோம். ஆனாலும் வந்து அதில் வந்து நாங்கள் நினச்சோம் பெரியவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினச்சோம். அதனால அதுலேயும் குட்டீஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. குட்டீஸ் மீன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யார் சின்னவங்க, குடும்பத்தில் யார் சின்னவங்களோ அவங்க. ஏன்னா யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் எடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னா ஆர்ஜே இது சரியில்லை இல்ல என்ன சரியில்லை, நீங்க அதுல இருக்கிறீங்கன்னு நீங்க குட்டீஸ் சொல்லிட்டீங்க. இனி நீங்க ஹர்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு போயிருக்குன்னா பிரீதா அவர்களுக்கு. எஸ், மிஸ் பிரீதா. ரெண்டாவது பிரைஸ், செகண்ட் பிரைஸ் மகேஸ்வரி. தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பொண்ணுக்கு ஆர்ஜே என்கிற ரம்யா ஜெரால்ட். நீங்க எஸ், கிவ் அ போஸ் ஃபார் தி போட்டோ. ஓகே, நெக்ஸ்ட் பைபிள் குயிஸ் உங்களுக்கு கொடுக்கணுமா? பைபிள் குயிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அன்பியத்துல இனிமே வந்து குயிஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா வின் பண்ணுவோம். அந்த சந்தோஷத்தோட நாங்க வந்து இந்த பிரைஸை கொடுக்குறோம். எஸ், இந்த பிரைஸ் கொடுக்கறதுக்கு பங்கு தந்தை அவர்களே மேடைக்கலை. சூப்பர் ப்ரோ, சான்ஸே இல்ல. நல்லா பண்ணுங்கப்பா, நல்லா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பேக் பை பேட்ரிக் ப்ரோ. செகண்ட் பிரைஸ் ரொசாரியோ பிரதர். கண்டஸ்டன்ட் தான். இப்ப எனக்கு இப்ப டவுட்டே இல்லை, யாருனாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அன்பியத்துல ஸ்ட்ராங்கான 3 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. குயிஸா நடத்தினவங்க, ஆன்சர் பண்ண 2 பேர், அவ்வளவுதான். 3 பேர் போறீங்க. நெக்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சுட்டு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி பேசணும்னா எல்லாத்துலயுமே கலந்துட்டு இருப்பாங்க. யாருக்கு எது போல பிரச்சனை வந்தாலும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. சீக்கிரமா அந்த பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க, யாருக்கு என்ன கஷ்டம்னு. அது போல அங்கங்க போயிட்டு அவங்க ப்ரேயர் செஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து யாருக்காச்சும் ப்ரேயர் செஷன் வேணும்னா அதுவும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் ப்ரேயர் செஷன் வைப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ வீக் அவங்க கரெக்டாக அந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா குடும்பத்துலேயும் மீன்ஸ் எது நடந்தாலும், நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமான விஷயமோ இல்லை எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு அப்புறம் அவங்க அதை பாராட்டவும் செய்வாங்க. சேம் டைம் அது ரொம்ப சோகமான விஷயமா இருந்தால் அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தில் போயிட்டு ஒரு ப்ரேயர் செஷன் வச்சிருவாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஆர்ஜே. அவங்க இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க இப்போ பில்டப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டூ மச்சா இருக்கு. இல்ல ஃபாதர் யாரு? ஓகே, address, you are going to address the gathering. Thank you so much. உண்மையிலே இதுவரைக்கும் நான் வந்து எங்கேயும் வந்து தலைவர் உரை அப்படின்னு ஒரு ஸ்பீச் நான் கொடுக்கல. 2 வருஷம் போன ஆண்டு விழாவாக இருக்கட்டும் அல்லது வந்து கிறிஸ்மஸ் கேரல்ஸ் டைமாக இருக்கட்டும், எதுலேயுமே நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்காம இருக்கும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து சரி எல்லாருக்கும் அவன் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற, ஏன்னா ஃபாதர் சொல்கிறத வச்சுட்டு ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. மேக்ஸிமம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பகிர்ந்து கொடுத்துட்ருப்பேன்.
முதல்ல எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிடுறேன். என்னதான் முறைப்படி வெல்கம் பண்ணாலும் என்னுடைய சார்பாக நான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் மனசார பாராட்டு தெரிவித்து வரவேற்றுக்கிறேன். ஏன்னா இத்தனை பேர் வருவாங்க நான் நினைக்கவே இல்லை, இந்த ஃபேமிலி வரமாட்டாங்களோ, ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க. ஆனாலும் எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்ப நம்ம சின்ன அன்பியம், ரொம்ப சின்ன அன்பியம் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு படம் கூட ஒரு டைரக்டர் ஒரு முழு படத்தை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா 3 மணி நேரம் ஸ்டோரி எடுக்கிறது ஈஸி. அதே மாதிரி ஒரு சீரியல் எடுக்கிறதும் ஈஸி தான். அதே நேரத்தில் ஒரு ஆடை வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்லேயோ ஒரு 20 செகண்ட்ஸ்லேயோ ஒரு ஆடை எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். அன்பியத்தை எடுக்கும்போது நம்ம கையில் இருந்தது 42 குடும்பம். அந்த 42 குடும்பம் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தில் பழைய மாதிரி, ஏன்னா எப்படி இதுக்கு முன்னே அன்பியங்கள் செயல்பட்டதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு தான் தலையை இப்படி ஆட்டுனேன். உண்மையில இந்த மாதிரி இவ்வளோ ஒரு டஃப் டாஸ்க் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதில் நான் வந்திருப்பேன் நானே தெரியாது. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம், அந்தோனியாருக்காக செய்ய காலை வச்சுட்டோம், பின்ன காலை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் தான் எத்தனை சுச்சுவேஷன் வந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து போய் அந்தோனியார்ட்ட போய் ப்ரேயர் பண்ணுவேன். அதே போல் நம்ம மாதாமா அகேபியில் போய் நான் ப்ரேயர் பண்ணுவேன். 2 பேர்ட்டையும் மட்டும்தான் ஒப்பு கொடுத்துருவேன் எது நடந்தாலுமே. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எதுவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக நான் ஹேண்டில் பண்ணுவேன், நான் சொல்ல மாட்டேன். எதையுமே வந்து டக்குன்னு சொல்லிவிடுவேன். நிறைய பேருக்கு நான் மன வருத்தத்தையும் கொடுத்துருக்குறேன், அதுக்கும் நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த சுச்சுவேஷன் அந்த நேரத்தில் அப்படி தான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அது யாரையும் நான் அந்த என்னென்ன நடந்ததுன்னு கூட இப்போ எனக்கு இந்த செகண்ட் மைண்டில் இல்லை. ஏன்னா நான் அந்த செகண்டே மறந்துடுவேன். அடுத்த நாளே அல்லது அந்த அடுத்த வாரமே அந்த வீட்டுக்கு போகணும்னு நினைப்பேன். அது யாரை புதுசாக வந்தவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க வந்து அந்த கோயில் காரியத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே முன்னே நிற்கும். அது தெரில, அது என் கூடவே அது பறந்துட்டதுனால அவங்களும் அப்படி அவங்க சுச்சுவேஷன் வேறு மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே நான் ஆர்கியூ பண்ணுவேன். ஆனால் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம அன்பியத்தில் இத்தனை குடும்பங்களை நான் வந்து ஆலயத்தில் பார்த்தது கிடையாது உண்மையே சொன்னான். அதாவது 40 குடும்பத்தையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஜான்மரியா வாணி அன்பியம் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு தனி அன்பியமாக போனால் கூட அங்கே இருக்க அன்பிய உறுப்பினர்களை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம அன்பியம் மாதிரி தான் தோணும். அவங்க நிறைய பேர், அதாவது நான் செலவழித்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான நேரம் ஒவ்வொரு வீட்டுக்கும். நான் போகிறேன் அப்படின்னா வீட்டை விட்டு 5 o'clock 5:30 நான் பேக்கப் போட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ், இன்னைக்கு வரைக்கும் கூட நான் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து போயிட்டே தான் இருக்கேன். யாராவது ஒரு வீட்டையாவது போய் நான் விசிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். போனால் நான் இது வரைக்கும் வந்து ஆரம்பத்துலலாம் உமாவையோ அமலாவையோ நான் கூட்டிகிட்டு போவேன். எனக்கு தனியாக போகிறது ஒரு மாதிரி இருக்கும், கூட்டிகிட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவங்க என்கிட்ட மனசு விட்டு ரொம்ப நேரம் பேசும்போது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்கள வச்சுருக்காங்க. அதனால் வந்து எனக்கு தெரியும் நம்ம டைம் எடுத்துகிட்டு இருக்கோம், அவங்க வீட்டுக்கு போகணும். அப்புறம் போக சொல்லிவிடுவேன், பாதியில் போக சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் தனியாகவே போக ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்க ஏன்னா தெரியல, கடவுள் எனக்கு இந்த உலகத்தில் படைச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருப்பாரு அப்படின்றத இந்த அன்பிய பொறுப்பாளர் ஆனதுக்கப்புறம் தான் என்னுடைய வேலை கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்காருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கொடுத்துருக்க வேலை என்ன அப்படின்னா ஒருத்தருடைய கஷ்டத்தை உட்கார்ந்து கேட்கறது. அது மட்டும்தான் கடவுள் இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த மனசு விட்டு, அதாவது ஒரே நாளில் அவங்களுடைய ஃபுல் ஸ்டோரியை சொல்லிடுவாங்க. என்ன நம்பிக்கையில் என்கிட்ட சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் வந்து வீட்டில் வந்து கூட வந்து ஷேர் பண்ணுவேன். அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஜென்யூனாக அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க, ப்ரேயரில் வைப்பேன், அவ்வளோதான். அப்போ இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த வேலை. இதுக்கு இப்போ என்னையை பொறுத்தளவுக்கு இந்த பொறுப்பு எனக்கு இப்போ தேவையில்லை. இந்த பொறுப்பு இல்லாமலே வந்து இந்த பணியை வந்து சிம்பிள், ஒரு பஸ்ஸில் ஏறினாலும் சரி, ஒரு ட்ரெயினில் ஏறினாலும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவரே சிரிப்பார், அதாவது ஆள் கிடச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. 2 பேர் இருப்பாங்க, 2 பேர் பகையாளியாக இருக்காங்கன்னாலும் 2 பேரும் அவங்கவுங்க கதையை என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற அந்த கடமை இந்த அன்பியத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்த பணி இதுதான். இந்த உலகத்தில் நான் கடைசி வரைக்கும் இருக்கும்போதும் என்னை தேடி வந்து அல்லது என்கிட்ட நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருடைய இங்கே இருக்க பல பேரோட ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா எல்லா வீட்டோட இதுவுமே எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது ஒரு தெரியல, கடவுள் அதுக்காக தான் என்னை வந்து இந்த அன்பிய பொறுப்பாளராக எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து நான் இப்போ
வந்து சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 6-7 மாதம் தான் எனக்கு வந்து இந்த பொறுப்பு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது வேற யாராவது தலைவராக எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல, ஏன்னா இதுக்கு மேலே அன்பிய கூட்டங்களுக்கு எல்லாருமே வர்றதில்லை, சொன்னால் நல்லா இருக்கும். ஏன் சொல்லுறேன் அப்படின்னா நான் இதே சப்போர்ட் உங்கள் எல்லாருக்குமே கொடுப்பேன். யார் தலைவராக இருந்தாலும் இதே சப்போர்ட்டை எனக்கு கொடுக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பை எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் ஃபீல் ஆகும். நீங்கள் நம்ம நேரமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். எனக்குமே இந்த பொறுப்பை எடுக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வேலை கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு எப்படி நேரம் இருக்குது அப்படின்னு தெரியலை. எங்களுடைய நெக்ஸ்ட் டோர் தான் வந்து ருபீனா ரொசாரியோ அவங்களுடைய வீடு. கண்டிப்பாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு முன்னே எங்கள் வீட்டில் எப்போவுமே சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். கரெக்டா? ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பேன், பேசிகிட்டு இருப்பேன். இந்த பொறுப்பை எடுத்து படிப்படியாக அந்த சவுண்டு குறையிறத அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பல பேரோட கதை எனக்கு தெரிய வரும்போது என்னுடைய கஷ்டம் எனக்கு பெருசாக தெரியலை. அப்போது நான் வந்து அடுத்து என்னுடைய வேலைகள்லையும் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து பெஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் நினச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது ஒரு நாளும் வந்து அடுத்த ஆளாக நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். என் பொண்ணு அவள் சிஸ்டராக போனதுக்கப்புறம் நான் வந்து நார்மலாக இருந்தேன் அப்படின்னா ஒரே காரணம், நீங்கள் எல்லாருமே அவளை வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக பார்த்தீங்க. எல்லாருமே இதில் கண் கலாங்காதவங்களே கிடையாது. அவள் போயிட்டா அப்படின்னு சொன்னதுன்னு ரூபிலாம் உடனே மாலையாக கண்ணீர் வந்து எல்லாருமே அழுதாங்க. என் பேசும்போதே எல்லாரும் அப்படியான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே ஜாஃப்ரினை வந்து உங்கள் வீட்டு குழந்தையா நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொறுப்பு என் கையில் கிடச்சது தான். ஆலயத்துக்காக நீங்கள் பணி செய்யும் போது என்ன கொடுக்குறீங்களோ கடவுளுக்கு நீங்கள் அதாவது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன உங்கள்கிட்ட கிடையாதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நேரம் இல்லையா, பணம் இல்லையா, அல்லது வந்து ஹெல்த் இஷ்யூவா, ஆரோக்கியம் இல்லையா, எது இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. கொடுக்கறத அவர் வந்து அமுக்கி குலுக்கி கொடுப்பாரு. அதாவது நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு நேரமே இல்லை அதனால தான் நான் வரல அப்படி நீங்கள் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கவே கிடைக்காது. இது என்னுடைய சாட்சியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இதே தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த 2 வருஷத்துக்கு முன்னே நான் சொன்ன டைலாக் இதுதான், எனக்கு நேரம் இல்லை வர்றதுக்கு முடியலை அப்படின்றது. இதுக்கு முன்னே நான் நிறைய தடவை அன்பிய பொறுப்பாளர்கள்ட்ட நானும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஜாஃப்ரின் ஜோஷ்வா அந்த 11th 12th படிக்கிற அந்த 2 வருஷம், அந்த 3 வருஷம் நினைக்கிறேன், அன்பியத்துக்கு நான் போகவே இல்லை. குழந்தைங்களா இருக்கும்போது ரெகுலர் அரளப்பர் அன்பியத்துலேருந்தே நான் கூட்டிகிட்டு போவேன். அதுக்கப்புறம் நான் போகலை. அந்த சொன்ன ரீசன் அதுதான், அவங்க அந்த கிளாஸ் போகிறாங்க இந்த கிளாஸ் போகிறாங்க. ஆனால் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், ஒருவேளை அந்த டைம்லையும் நேரத்தை ஒதுக்கி கடவுளுக்கு போயிருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க இன்னுமே ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்களோ அப்படின்ற கேள்வி எனக்கு உண்டு. அதை உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே கோயிலுக்காக உங்கள் வீட்டு வாசலில் நானோ மற்ற பொறுப்பாளர்களோ அல்லது புதிய பொறுப்பாளர்களோ உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்கன்னா அது பொறுப்பாளர்களோ அல்லது வந்து உங்கள் சர்ச்சில் இருக்க மெம்பரோ கிடையாது. நம்மளுடைய பங்கு தந்தையோட பிரதிநிதியாக தான் நாங்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருகிறோம். நாங்களாக இருந்தாலும் சரி, மற்ற பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, பங்கு தந்தையால் ஒவ்வொரு வாரமோ அல்லது ஒவ்வொரு மாதமோ உங்கள் வீட்டை வந்து சந்திக்க முடியாது. அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை, செய்யக்கூடிய வேலைகளை மற்ற பொறுப்பாளர்கள் எடுத்து செய்யும்போது நீங்கள் உங்கள் நேரத்தை கொஞ்சம் எல்லாருக்குமே காசு கொடுக்குறீங்க. அதாவது நான் தான் சொன்னேன், தாங்கன்னு கேட்டால் உடனே தந்துடுறீங்க. ஆனால் வாங்கன்னு கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன்றீங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் கொடுத்து பாருங்கள். கடவுள் இன்னுமே நிறைய ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம். நமது உதவி பங்கு தந்தை மார்ட்டின் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். பிந்தி கௌரவிப்போம், இப்போ வரவேற்கிறோம். அடுத்ததாக அதாவது சர்ச்சில் இங்கிலீஷ் கம்யூனிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஏன்னா ஒரு டைம்ல நாங்களும் இதே தான் சொல்லிட்டு இருந்தோம். இல்லை, நாங்கள் வந்து ஒரு 7-8 இயர்ஸ் தான் வந்து அந்த பேதுரு அன்பியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே 9 இயர்ஸ்னா 10 இயர்ஸ் நாங்கள் இங்கே வந்து முதல்ல ஒரு 3 இயர்ஸ் போகல அன்பியத்துக்கலாம். அப்போல்லாம் சொல்லும்போது இதே தான் நாங்களும் சொல்லுவோம், இல்லை நாங்கள் இங்கிலீஷ் மாஸ் போகிறோம், ஈவினிங் மாஸ் போகிறோம், எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இங்கிலீஷ் கம்யூனிட்டியை ரொம்ப லாங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேதுரு அன்பிய உறுப்பினர்கள் தான் பொறுப்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னே கவிதா வெற்றிக்குமார் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ரொசாரியா பிரதர் அண்ட் வந்து ருபினா செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு சாங் வந்து தேங்க்ஸ் கிவிங் சாங், அதாவது நம்ம அன்பியத்தை கடவுள் இத்தனை வருஷம் வழி நடத்தினதுக்கு ஒரு நன்றி பாடல். Okay, we'll go with Thanksgiving song.
தேங்க்யூ. Praise the Lord. நம்ம அன்பியத்தில் எல்லா நிகழ்வுகளையுமே நம்ம ஆலயத்தில் கலந்துக்குருவோம். இது வரைக்கும் வந்து பேதுரு அன்பு இன்னைக்கு நேற்று கிடையாது, ஆரம்பிச்ச இந்த 9 வருஷத்துலையுமே எந்த நிகழ்வுலையுமே இதுவரைக்கும் கலந்துக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம ஸ்டால் போடலை. அது ஒன்று எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அது ஒன்று தான் நம்ம கலந்துக்கலை. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சால் கூட ஸ்டால் போட்டிருந்தா ஒரு சின்ன ஏதாவது பண்ணியிருக்கலான்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மற்றபடி எல்லா நிகழ்வுகளையுமே இதில் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது, கலந்துக்கணும். அந்த மாதிரி இந்த வருஷம் கோல போட்டி, ஜனவரி மாதம் நடந்த கோல போட்டியில் அமலா மட்டும்தான் கோலமே போட தெரியும் நம்ம அன்பியத்தில். இப்போ இருக்கிறதுல வேற யாருமே கோலம் போட தெரியாது. அதனால் அவள் சொல்லிட்டா நான் தனியனாலும் போட்டுடுறேன் அப்படின்னு, நான் 2 குழந்தைங்கள கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம தியாவையும் ஜானட்டையும் அனுப்பினோம். அப்புறம் அவங்களும் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் என்ன அப்பவும் சொன்னான், நான் தனியாக போட்டுறேன், நீங்கள் சும்மா வந்து நின்னுங்க அப்படின்னு சொன்னான். கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கலந்து கடைசியில் உமா ஊருக்கு போகிறதையும் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படி கலந்துக்கிட்டாங்க. 4th ப்ரைஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, அதுதான் உண்மை. சூப்பராக பண்ணி ஒரு 4th ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. இப்போ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சின்ன ஃபாதரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அமலா, தியா, உமா. வா அமலா, உமா வாங்க. மேடை பக்கமே வராமல் இருக்கிறீங்க. இது இன்னொன்று அந்த முட்டை கட்டை. உமாவா. அடுத்ததாக குயிஸ்ல ரொசாரியோ பிரதர், ஜெரால்ட் அண்ட் மீ. Third prize. இதுவரைக்கும் பேதுரு அன்பியம் குயிஸ்ல 9 வருஷத்துல ஒரு தடவை முதல் பிரைஸ், 2 தடவை 2வது பிரைஸ், இந்த தடவை 3வது பிரைஸ். சூப்பரா வாங்கியிருக்கிறோம். கலப்பு பண்ணுங்க. Thank you, Father. அடுத்ததாக நம்ம பேதுரு, புனித பேதுரு வந்து திருச்சபையோட தூண். நம்ம பைபிளை பற்றியே நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கல, பேதுருவை பற்றி நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுப்போம். அதனால் உங்களுக்கு பேதுருவோட வாழ்க்கை வரலாறு வாசிக்க தியா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். யோனாவின் மகனாக கெனேஸ்ரத் எரிகரையின் பெத்சாயிதா ஊரில் சீமோன் என்ற பெயர் தாங்கி பிறந்த இவர் புனித ஆந்திரியோயாவின் சகோதரர். திருத்தூதர் புனித பிலிப்புவும் இவர் ஊர்க்காரரே. இயேசு தன் பணி வாழ்வை தொடங்கிய போது இவர் கப்பர்நாகுமிற்கு குடிபெயர்ந்திருந்தார். அங்கு இவருடன் இவர் மாமியாரும் வாழ்ந்து வந்ததாக அறிகிறோம். அலெசாந்திராவின் கிளாமிடன் எழுத்துக்கள் பார்த்தால் புனித பேதுரு என்னும் சீமோனுக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருந்தன. இவர் மனைவி மறைசாட்சியாக உயிரிழந்தார் எனவும் அறிகிறோம். புனித பேதுருவை இயேசுவுக்கு அல்லது இயேசுவை புனித பேதுருவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் அவரின் சகோதரர் புனித அந்திரேயாவே. முதல் பார்வையிலேயே புனித பேதுருவின் தனித்தன்மையை இயேசு புரிந்து கொள்கிறார். பாறை என்னும் பொருள்படியாக தன் தாய்மொழியான அரைமேயு மொழியில் கோபா என புது பெயர் சூட்டுகிறார் இயேசு. அதுவே கிரேக்கம் மற்றும் இலத்தீன் மொழிகளில் பேதுருவானது. சீடர்களுள் முக்கிய இடம் புனித பேதுருவுக்கே இயேசுவால் வழங்கப்பட்டது. இவர் வீட்டிற்கு இயேசு சென்றதாகவும் தனக்கும் சேர்ந்து வரி செலுத்தும்படி இவரிடம் இயேசு பணிந்ததாகவும் இயேசுவின் தோற்றமாற்றம், இறுதி இறைவேண்டல் என்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு அழைத்து சென்ற 3 சீடர்களுள் இவரும் ஒருவர் எனவும் நற்செய்தியில் பார்க்கிறோம். இப்படி பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. வரலாற்றில் ஆசிரியர்களின் குற்றப்பட்டி புனித பேதுரு கிபி 67 அல்லது 68ஆம் ஆண்டில், அதாவது மன்னர் நீரோவின் ஆட்சி காலத்தில் 13 அல்லது 14ஆம் ஆண்டில் தழகீழாக சிலுவையில் அறையுண்டு கொல்லப்பட்டார். இயேசுவால் ஏற்கனவே தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டு 42ஆம் ரோமை வந்த புனித பேதுரு 25 ஆண்டுகள் ரோமை ஆயராக பணியாற்றினார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றன. அன்றிலிருந்து துவங்கியதுதான் திருத்தந்தையின் வரலாறு. புனித பேதுருவின் வழித்தோன்றலாக இப்போது 266வது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்
திருச்சபையின் தலைமை பொறுப்பில் உள்ளார். புனித பேதுருவின் திருவிழா ஜூன் 29 கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக நம்ம அன்பிய பொறுப்பாளர்கள் இதுவரைக்கும் 4 பேர், அதாவது தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், இப்படி தான் எல்லா அன்பியும் செயல்பட்டது. இப்போ நம்மளுடைய சென்னை மறை மாவட்டம் ஒரு வழிமுறை கொடுத்துருக்காங்க. அதாவது 7 பொறுப்புகள், 8 பொறுப்பாளர்கள். அதன்படியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பொறுப்பாளர்கள் தலைவர் பொறுப்பாளர் ரம்யா ஜெரால்ட், இறைவேண்டல் பொறுப்பாளர் உமா அருண், தம்பதியர் பொறுப்பாளர் தர்மராஜ் அமலா. ஆல்ரெடி அமலா துணைத் தலைவராக இருக்கிறாங்க. இப்போ தர்மராஜ் அமலா 2 பேரும் பார்த்திங்கன்னா தம்பதியர் பொறுப்பாளராக நாங்கள் இப்போ எடுத்திருக்கிறோம். இப்போ தர்மராஜ் அவர்களை நீங்கள் முன்மொழியணும், ஒருத்தர் வழிமொழியணும். சரி, ஓகே. அடுத்து பெண்கள் பொறுப்பாளர் யாரை வைக்கலாம்? பெண் யாராவது முன்மொழிங்க, யாரையாவது முன்மொழிங்க. ஓகே. அடுத்து குழந்தைகள் பொறுப்பாளர். குழந்தைகள் பொறுப்பாளரை யாரையாவது முன்மொழிங்க. யாரு? விஜி. ஓகே, வழிமொழிங்க யாராவது. ஓகே, சுசமா அவங்க வழிமொழிகிறாங்க. அடுத்து இளையோர் பொறுப்பாளராக நம்ம யாரை முன்மொழியலாம்? யாராவது முன்மொழி? ரேணுகாமா முன்மொழிகிறாங்க, பிரீதா வழிமொழிகிறாங்க. இப்போ ஆல்ரெடி அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவில் நான் பேசியிருந்தேன். சரி, ஓகே. ஏன்னா நமக்கு அன்பிய மீட்டிங் தள்ளி போயிட்டே இருக்கும். நிறைய அன்பியங்களை எடுத்துட்டதுனால அன்பிய ஆண்டு விழாலே எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். பங்கு தந்தையும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு அன்பிய பொறுப்பாளர்கள் இப்போ ஏறக்குறைய 8 பேர், அதாவது 7 பொறுப்பு, 8 பொறுப்பாளர்கள். இது எதுக்காக அப்படின்றது அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவிலேருந்து அடுத்த அன்பிய மீட்டிங்க்கு நான் கூப்பிடுவேன். அவங்க நமக்கு வழக்கம் கொடுப்பாங்க. சரியா? புதிய பொறுப்பாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். What is the next? Dance up. Dance. Shall we go with dance? Okay. Boring up, sister. திருப்பி யாரா பேசிக்கிட்டே இருந்தா. So better next we are going to have dance. Let's welcome Joshna and Sherin onto the floor to perform a beautiful dance. அதாவது Steffi. Oh, Steffi is also there. தீர்ப்பிடுவது கடவுளுடைய வேலை, நம்மளுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அழகா பாடல் மூலமா உணர்த்த வர்றாங்க ஜோஷ்னா, ஸ்டெஃபி அண்ட் ஷெரின். சொல்ல மாட்டேன், நடக்குத்தன் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டோம் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயந்திற்கு ஒழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயந்திற்கு ஒழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. கீழே விழுந்தா தூக்குவம் ப்ரோ, இயேசுவின் புளியத்தை செய்வேன் ப்ரோ. கீழே விழுந்தா தூக்குவம் ப்ரோ, இயேசுவின் புளியத்தை செய்வேன் ப்ரோ. நாங்க வேற மாதிரி, வேற மாதிரி, வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க இயேசு மாதிரி ப்ரோ.
டான்ஸ் பாட்டு மினுக்கா ஸ்டெப்பா போட்டு ஏசப்பா வைனா பாத்திடுவோம் சில்லா சில்லுன்னு கில்லா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம் உன்னத தேவன் அவர் உலகையாளும் ராஜா மனிதர்கள் மாறினாலும் மாறினார தேவன் இவர் மனுக்குள்ள பாவம் நீக்கும் அண்ணாதி மன்னன் இவர் மறுபடி வரப்போகும் மாறனாதா இவர். சூப்பரான டான்ஸ் அண்ட் அவர் ஃபாதர் நீங்க சொல்ற போல தான் வேற மாதிரி. அடுத்ததாக நமது அன்பிய குடும்பங்களுக்கு பரிசளிக்க போகிறோம். நமக்கு அன்பிய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா 17 குடும்பம். ஆனால் அந்த 17 குடும்பத்தில் ஏறக்குறைய ஒரு 3 குடும்பத்தை யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி ஒரு சிலர் பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க எங்கேயுமே வந்ததில்லை, பார்த்துருக்கவும் மாட்டீங்க. மீதி 14 குடும்பத்தில் இங்கே 12 குடும்பம் வந்திருக்கிறோன்னு நினைக்கிறேன். இப்போ அவர்களுக்கு பரிசளிக்க முதல்ல பங்கு தந்தை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மைமேதாஸ் அண்ட் ரேணுகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக விஜய் மேக்ஸ்வெல் அண்ட் பிரீதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Next, Mr. Arun and Mrs. Uma Mary. ஒவ்வொருத்தருமே குடும்பமா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மிஸ்டர் அருண், மிஸ்ஸஸ் உமா மேரி. அடுத்து ரொசாரியோ அண்ட் ருபீனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ரொசாரியோ தர்மராஜ் அண்ட் அமலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Next, Mr. Gerald and Mrs. Sahai Mary Ramya. Gerald, Joshua, next Mr. John Patrick, Mrs. Kavita. John Patrick and Mrs. Kavita. Family members together. Yes. Next, Mr. Murli Raj and Mrs. Jansi. And all the cuties. அடுத்ததாக விவேக் அண்ட் மகேஸ்வரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Next, Mr. Thangamani and Susama. Mr. Thangamani and Mrs. Susama. Mr. Joel and விஜய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தையை நம்ம கௌரவிக்க இருக்கோம். பங்கு தந்தை இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆலயத்தோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கு முன்னே எப்படி பங்குகள் செயல்பட்டது, அதுக்கப்புறம் அன்பியங்கள் எப்படி செயல்பட்டது, இப்போ எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தேவையில்லை. ஒவ்வொரு அன்பிய மீட்டிங்லையும் நம்ம இறைவார்த்தையை பகிர்ந்துக்கிறதை விட பங்கு தந்தையோடைய செயல்பாடுகளை ரொம்ப பிரமிப்பாக நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியமும் எடுத்தால் அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு துணை உதவி பங்கு தந்தையுமே வந்து சேர்றாங்க. அவருடைய அடிச்சுவடுகளை அப்படி
ஃபாலோ பண்ணுற மாதிரி அவர் ஒரு முன்மாதிரியான ஒரு குருவானவராக இருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, அவர் நல்ல ஆன்மீக வழிகாட்டுதல், எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வார். அப்படின்றதையும் தாண்டி நல்ல ஒரு கவுன்சிலராகவும் நான் அவரை பார்த்துருக்குறேன். அதாவது நீங்கள் ஒரு மன வருத்தத்தோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தாளந்தும் நம்மளுடைய பங்கு தந்தைக்கு இருக்குது. அந்த மாதிரி பல திறமைகளை தன்னகத்தில் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப எதுவுமே இல்லாத மாதிரி, ரொம்ப கேஷுவலாக இல்லை, எல்லா வீட்லேயும் அவர் ஒரு உறுப்பினராக தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறீங்க. நான் அன்பிய மீட்டிங் போகும்போது எல்லாரும் பேசுகிறத வச்சு கேட்கும்போது எல்லாருமே அவரை வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தராக தான் நினச்சி நீங்கள் பார்க்குறீங்க, பேசுகிறீங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ஒருத்தராக வாழ்ந்துட்டுருக்கிற, இதுக்கு மேலே இப்படி பங்கு தந்தை இதுக்கு முன்னே நமக்கு கிடச்சதும் கிடையாது, இதுக்கு மேலே நமக்கு வருவாரான்னு தெரியாது. ஆனால் இந்த 3.5 வருஷத்தில் நான் 2.5 வருஷம் வந்து பங்கு தந்தையோட பயணப்பட்டிருக்கேன். ஒரு வருஷம் சும்மா தூரத்தில் வழக்கம் போல தான் நம்ம பூசை போகும் வருவோம், எதுவுமே தெரியாது. அப்போவுமே வந்து அவருடைய பிரசங்கம் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். கருத்துக்கள் பார்த்திங்கன்னா தினம் திருப்பலிக்கு வருகிறவங்களுக்கு தெரியும், ஒரு 2 நிமிஷம் மெசேஜ் கொடுப்பாரு. 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் மெசேஜ்னு வச்சுக்கோங்களேன். நறுக்குன்னு இருக்கும், ரொம்ப வளவளன்னுலாம் இருக்காது. அந்த மெசேஜுக்காகவே தினம் திருப்பலிக்கு நான் போவேன். ஆக்சுவலி நாங்கள் வீட்டில் சொல்லுவோம், அந்த மெசேஜெல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும், அதாவது அவர் சொல்கிற, அதாவது முன் தயாரிப்பு எப்பவுமே சொல்லுவார், முன் தயாரிப்பு இல்லாமல் நீங்கள் வராதிங்க அப்படிம்பாரு. அந்த முன் தயாரிப்புக்கு நீங்கள் அவரை பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் எல்லா விஷயத்துலையும். அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப்பு, அதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் அவர் தான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். அதை நம்ம அந்த கோர்வையாக பார்த்திங்கனாலே தெரியும். அந்த அன்பிய ஒருங்கிணைப்பு குழு மூலமாக மட்டுமே தான் வந்து அன்பியங்கள் வந்து நடத்த முடியுமே ஒழிஞ்சு இப்போ நம்ம டைரெக்டாக போய் ஃபாதர்கிட்ட போய் எங்கள் அன்பியத்தில் இது ஒன்று அப்படின்னு கேட்கவே முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக் எப்படி இருக்குதோ அது மாதிரி நடத்தி எல்லா விஷயத்துலையும், அது பக்த சபைகளாக இருக்கலாம் அல்லது அன்பியங்களாக இருக்கலாம், எல்லா விஷயத்துலையுமே அந்த மாதிரி நம்மளை வந்து சிறப்பாக வழி நடத்தக்கூடிய நம்மளுடைய பங்கு தந்தையை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. அது எல்லாம் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, கடைசி நிகழ்ச்சி, அதனால் நான் ரொம்ப பேச விரும்பலை. பட் இருந்தாலும் ஒரு தெரியும் கொஞ்சம் எல்லாம் தயவுசெய்து ப்ளீஸ். ஓகே, குட். ஒரு பேதுரு அன்பியம் கடந்த 9 ஆண்டுகளாக மிக அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தொடக்கத்தில் சொன்னாங்க நாங்கள் ரொம்ப சின்ன அன்பியம் 16 குடும்பம் தான் இருக்கோம் அப்படின்னு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஆகவே நிறைய நேரங்களை பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ பெருசாக இருக்கு. இயேசு கூட 12 பேரை தான் வச்சிருந்தாரு. ஆனால் 12 பேர் வைத்தா இன்னைக்கு உலகம் முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துவ மார்க்கத்தை உருவாக்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் 12 தான் பல்லாயிரம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இழுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இயேசு உருவாக்கினார். ஆகவே இந்த இடத்துல வந்து முதல்ல நான் வந்து அனைவருக்கும் அன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் திருமதி ரம்யா ஜெரால், திருமதி அமலா தர்மராஜ், திருமதி உமா அருண், திரு ரேணுகா மகிமதாஸ், இவங்க அத்தனை பேருமாக இணைந்து முதல் பாயிண்ட் என்னன்னா, அனைத்து நிகழ்வு கோயிலில் ஒரு விஷயம் சொல்லிட்டா போதும், அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் அவருடைய பங்களிப்பும் அவருடைய உழைப்பு வந்து அதிகமாக இருக்கும். எனவே ஒரு பலத்தை ஒரு கரவலை கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்வோம். ஒரு ஆண்டு விழா நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், நிறைய ஆண்டு விழாக்களை சிஸ்டருக்கு இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறாங்க. ஒவ்வொரு அன்பியமும் ஆண்டு விழாக்களை கொண்டாடுறாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் அரவணைப்பது, அரவணையும் ஒருங்கிணைப்பது, இந்த மாதிரியான ப்ரைஸ் கொடுப்பது, அவங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுப்பது, நிறைய நேரங்கள் எனக்கு வேலை இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, ஊருக்கு போகிறேன், அதில் வர விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அன்பியத்தை மிக அழகாக 6:30 மணி 7 மணிக்கு தொடங்க நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ 8:45 மணி அது தோய்வு இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்வையும் மிக அற்புதமாக கோர்வையாக அழகுபடுத்தி அனைவரையும், எனக்கு ரொம்ப பிடிச்சதா சிறு குழந்தைகள் முதல் பெரிய அத்தனை பேருக்கும் நீங்கள் பரிசளித்தது, அவருடைய வந்து இன்வால்வ் பண்ண வச்சது. ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6 விளையாடி நிற்பாங்க, பாடல்களே பாடிப்பாங்க, மற்ற இப்போ நிறைய பேர் நீங்கள் கலந்து கொண்டு வந்து மிகுந்த மகிழ்ச்சி. அதுக்கு ஒரு மிகுந்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு உங்களுக்கு நெஞ்சாத நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே விஷயம் தான் நான் சொல்வேன், நான் வந்து இது ரொம்ப அதிகமாக அனுபவித்தது. ஒத்த கையை தட்டி பார்த்த ஓசையே இல்லை, 10 கைகள் சேர்ந்த போது யாருமே இல்லை, எதிர்க்க யாருமே இல்லை. நீங்கள் வந்து 50 குடும்பமாக இருந்தால் கூட வேலைக்கு ஆக மாட்டீங்க. ஆனால் 16 குடும்பமாக இருந்து அத்தனை பேரும் சில நேரங்களில் ரம்யா அவங்க சொன்ன மாதிரி, திருமதி ரம்யா ஜெராஸ் மாதிரி சில கோபதாபங்கள், சில நேரத்தில் கொஞ்சம் கடினமாக பேசுவீங்க. அதையெல்லாம்
மனதில் கொள்ளாமல் என் அன்பையும் என் பங்கு அந்த உரிமையோட நீங்க எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தான் இந்த அன்பிய ஆண்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக நீங்கள் கொண்டாடி கொண்டு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை பங்கு தந்தை என்ற முறையில் உதவி பங்கு தந்தை அருள் சங்கர் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒன்றுதான், வேற ஒன்றும் இல்லை. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளை தேடுறோமோ அவ்வளவுக்கு கடவுள் நமக்கு நிறைய ஆசிரியை கொடுப்பார். இந்த அன்பிய கூட்டங்கள்ல சில நேரங்களில் வர முடியாம இருக்கலாம், ஆனா முடிந்த அளவு கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. என்ன விஷயம் அவங்க சொன்ன மாதிரி இப்போ அன்பியத்துல 8 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சொன்ன மாதிரி பொறுப்புல மாறலாமா? இல்லை, கொஞ்ச நாள் போகலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது, நிறைய காரியங்கள். நம்ம எல்லாம் வந்து ஒன்றாக இணைந்து ஒன் ஃபேமிலி. நீங்கள் நான் சொல்வேன் ஒன் ஃபேமிலி, வேர் ஆல் ஒன் ஃபேமிலி. தோ நமக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம், வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த பேதுரு அன்பியம் மதுரவாயில் அந்தோனியார் ஆலயத்தில் நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு குடும்பம், ஒரு குடும்பம் இல்லை, பேதுரு அன்பிய குடும்பங்கள். ஆகவே இந்த அன்பிய குடும்பங்களில் ஒருவர் மேலே ஒரு அக்கறை வச்சுக்கி நான் பார்த்தேன். நிறைய நேரங்களில் சொன்ன மாதிரி அந்த பர்த்டே விஷ் பண்ணுறது, திருமண நாட்கள் விஷ் பண்ணுறது, யாருக்காவது உடம்பு சரி நான் பார்க்கறது, அடுத்தனுடைய நிகழ்வுகளை வந்து நீங்கள் உங்களை அதிகமாக ஈடுபடுத்தி தான் அன்பியம், வேறு ஒன்றுமே இல்லை. இறை வார்த்தையை வாழ்வாக்குவது, இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே மீண்டும் ஒருமுறை இந்த அருமையான நாள், அற்புதமான நாள். இத்தனை பேர் வந்து பரிசளித்து அதுக்கு நிறைய பேர் உதவி செய்தீங்க, உணவு தயாரித்து வச்சிருக்கீங்க, விளையாட்டு போட்டு நடத்துறீங்க. இப்படியாக பல காரியங்களை செய்த, ஒத்துழைத்த, உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நெஞ்சா நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். God bless. Thank you, Father. Thank you, Father. Thank you so much. Thank you so much. திரும்ப கொடுங்க ஃபாதர் எனக்கு. அடுத்ததாக நமது உதவி பங்கு தந்தை அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அவர்களுக்கு சிறிய அன்பளிப்பை வழங்க விவேக் அண்ட் மகேஸ்வரி குடும்பத்தை மேடை கலைக்கிறோம். ஏன் முன்ன கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா, ஃபாதரே ரொம்ப நாளைக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம், பேப்டிசத்துக்கு அப்புறம் இப்போதான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே ஃபாதர், அப்படியே இருங்க. ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க, ஒரு நிமிஷம் மெசேஜ். மரியே வாழ்க. இந்த பேதுரு அன்பியம் வழியாக இன்று ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும், பேதுரு அன்பியத்தில் இருக்கின்ற எல்லா குடும்பத்துக்கும் நான் முதல்ல வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் என்னையும் இங்கு அழைத்ததற்காக நன்றியும் தெரிவித்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த பேதுரு அன்பியம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு இடத்துல நம்ம அன்பியத்தை வந்து சிறப்பாக நிகழ்த்தி கொண்டாடி கொண்டிருக்கிற ஆண்டு விழாவாக அக்கா சொன்ன மாதிரி 9 வருடமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே அந்த ஒரு காரணத்தினாலும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக இந்த பேதுரு அன்பின் வழியாக நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நபரும் சரி, குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் வழியாக நீங்க செய்கின்ற சிறு பணியிலிருந்து பெரிய பணி வரைக்கும் சிறப்பாக செய்வதற்கு பங்கின் வளர்ச்சிக்காகவும் நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகவும் நான் நன்றி கூறுகின்றேன். அதே சமயத்தில் இங்கிலீஷ் குரூப்னு சொல்லும் போதே நான் வந்து அடிக்கடி ரொசாரி அண்ணன்னு சொல்லி பார்ப்பேன். அவர் மறைக்கல்வி குழந்தைகளுக்காக ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும், ஏன்னா நம்ம மற்றபடி நம்ம தமிழ்ல எல்லாம் பார்க்குறோம், இப்போ இங்கிலீஷ்ல சாயந்தரம் நடக்கும்போது அவர் எடுக்கிற முயற்சிகள், நம்ம விளையாட்டு விழாவும் சரி, அவன் குழந்தைகளுக்கு ஃபேத் இன்க்ரீஸ் பண்றது, அவங்களுடைய நம்பிக்கையை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் வந்து பலன் அளிக்கிறது. அது வந்து ஒரு அதனுடைய எடுக்கிற முயற்சிகள் வெற்றி கொடுக்குது. அதுவும் நான் கண்கூடாக பார்க்கிறேன். அப்படி சிறப்பாக ஒவ்வொருவரையுமே இறைவன் வந்து தன்னுடைய பங்கிற்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொண்டிருக்க எனக்கு ஒரு மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த அன்பியத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே சிறந்து விளங்க வேண்டும். குடும்பத்தில் ஆசீர்வாதமும் கடவுளுடைய அமைதியும் சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவனும் நானும் தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். என்னை அழைத்ததற்காக மீண்டும் முறையாக நன்றி கூறுகின்றேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். அடுத்ததாக நம்மளுடைய குட்டீஸ் எல்லாத்துக்குமே பிரைஸ் வாங்கியிருக்கிறோம். அதனால அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்கு சிஸ்டர் அல்பினா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிஸ்டர், நீங்க முன்ன கொடுத்தது வந்து பேபிஸ்க்கு, இப்ப கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு எல்லா குட்டீஸ், அதுல நீங்க என்னையும் சேர்த்திக்கலாம். எல்லா குட்டீஸ்க்குண்டா. ஓகே, வரிசை எல்லா குட்டீஸும் வந்துருங்க. பேர் வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இருக்கிற எல்லா குட்டீஸும், all the cuties onto the floor. Fast வந்துருங்க. எல்லா குட்டீஸ் தான். எல்லாரும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் உள்ளவங்க வரலாம். காலேஜ் படிக்கிற உள்ள வரைக்குமே குட்டீஸ் தான் வாங்க. ஸ்கூல் கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் வாங்க. அதுக்கப்புறம் ஓகே எடுத்து கொடுங்க. வாங்க, அப்படி எடுத்து கொடுங்கம்மா. டக்கு கொடுங்க, கொடுத்துட்டே இருக்கோம். ஒன்று நாங்க பாருங்க வாங்கினவங்க வாங்க. ஓகே,
ஓகே அனுப்பிடுங்க. ஓகே ஓகே சல் 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 ஓகே. இல்ல ஆமா இவங்க யாருக்கு இல்ல யாருக்கு இல்ல இல்ல ஓகே ஓகே ஓ ஓ ஓகே 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 சிஸ்டர் அப்படியே வெயிட் பண்ணுங்க. உங்களை கௌரவிக்க சிஸ்டர் அல்பினா அவர்களை கௌரவிக்க கவிதா அண்ட் பேட்ரிக் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கிறோம். சிஸ்டர் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்திருக்க சுப்பீரியர் இனிமேல் இவங்க தான் நம்ம அன்பியத்தை வழி நடத்த போகிறாங்க. இன்றைக்கு இந்த இடத்தையுமே அவங்க முழு மனசோட இதுக்கு முன்னே வின்னர் சிஸ்டர் என்ன பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே நமக்கு கேட்டதுமே தாராளமாக வாங்கம்மா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம்னாங்க. அதே மாதிரியே நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமாக இருக்கட்டும், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஒரு சில வார்த்தைகள் எங்கள் அன்பியத்துக்காக. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இந்த ஆண்டு விழாலாம் நான் பல இடத்துல இருந்தேன். அன்பியா ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாட மாட்டாங்க. இங்கே அன்பியா ஆண்டு விழா கொண்டாடுறாங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஈடுபாடோடு நீங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கும் நிறைய செய்யணும், உங்களோடு சேர்ந்து நிறைய இறை வார்த்தையை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு ஒரு நல்ல ஒரு தூண்டுதல் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி. நான் இந்த சென்னை பகுதிக்கு புதுசாக வந்திருக்கிறேன். எனக்கு சென்னையை பற்றி ரொம்ப விருப்பமும் இல்லை, எனக்கு சென்னைக்கு வரவும் பிடிக்காது. வழக்கமாக வந்துட்டேன். எங்களோடு சேர்ந்து நான் பணி செய்ய ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் பணி செய்யுங்க, எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பும் எங்களுடைய அருட் சகோதரிகளும் எல்லாரும் உதவி செய்வாங்க. அதனால அதை நான் உறுதியாக சொல்கிறேன். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சிஸ்டர் விண்ணரசி அவர்கள் இல்லையா? ஓகே, சிஸ்டர் சிக்ஸ்டூஸ் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம். சிஸ்டர்ஸ் சிஸ்டர் இல்லாமல் நம்ம பேதுரு அன்பியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கோவிடுக்கு அப்புறம் அப்படியே இருந்துட்டோம் எல்லாருமே, எதுவுமே செய்யலை. அன்பிய மீட்டிங் கோவிடுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அன்பிய மீட்டிங் மைமேதாஸ் அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருக்கும்போது அப்போ யாருமே வரல தான். அப்போ சிஸ்டர் தான் சொன்னாங்க, யாராவது என் கூட வந்தீங்க அப்படின்னா வீடுகளுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா வீடுகளையும் அதாவது சேர்ந்து இருக்கும்போது 42 வீடுகளையும் சிஸ்டர் சந்திச்சாங்க. அதாவது நானும் கூட போயிருக்கேன், இல்லை தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சு எல்லாரையும் அன்பியத்துக்கு வர வச்சு இன்றைக்கு இவ்வளோ தூரம் ஒரு இணக்கமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சிஸ்டர்ஸோட ஒரு ஒத்துழைப்பும் அவங்களுடைய அட்வைஸு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஆரம்பத்துலலாம் நான் நிறைய கேட்பேன், சிஸ்டர் இப்படி விடுப்பில் அது அப்படி தான் இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை கொண்டு போனது சிஸ்டர் தான் நான் சொல்லுவேன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி சிறிய பரிசை அவர்களுக்கு கொடுக்க முரளிராஜ் அண்ட் ஜான்சி அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறேன்.
சிஸ்டர் ஒரு சில வார்த்தைகள் எங்கள் அன்பியத்துக்காக. ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுவதற்காக எப்படியாவது இது முடியும் இனிமேல் வந்து சேரணும்னு கண்டு நாங்கள் அவசரப்பட்டு டிரைவரோட சீக்கிரம் போங்கன்னு சொல்லி பயங்கரமாக டிராஃபிக்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்த டிரைவர் ரொம்ப ஸ்மார்ட், எந்த பிரச்சனையும் இல்லாத கொண்டு எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்துச்சு. ஆனால் இதில் அட்டெண்ட் பண்ணுவதற்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் நன்றாக செய்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து இதைவிட அதிகமாக நிறைய செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்குறேன். நல்ல ஒத்துழைப்புள்ள ஒரு நல்ல அன்பியம் பாசம் உண்டு. எல்லா கோவிலிൻ്റെ எல்லா காரியத்துக்கும் நல்ல ஈடுபாடோடு எல்லாம் நன்றாக செய்கிறீங்க. கடவுள் உங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அடுத்ததாக நம்மளுடைய பர்த்டே பேபி கேக் கட் பண்ணிட்டாங்க. டான்ஸ் இல்லாமையா நம்ம அன்பியத்தோட சிறந்த ஒரு டான்ஸர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்க ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் டான்ஸ் தான், சூப்பராக உங்கள் எல்லாரையும் என்ஜாய் பண்ண வராங்க. ஜானட் அவர்களே அன்போடு மேடைக்கு கிடைக்கும். பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிஞ்சிச்சு. ஸோ வேற லெவலில் முடிஞ்சிருச்சு. ஓகே, சூப்பராக ஆடினா ஜானட்டுக்கு எல்லாரும் சூப்பராக கை தட்டுங்க. யாருமே கை தட்ட மாட்டேறீங்க, எல்லாரும் பசி எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அடுத்ததாக கை தட்டி ஆகணும், சோறு முக்கியம்ல. ஓகே, கடைசியாக வந்தாச்சு. எல்லாருக்கும் நன்றி சொல்ல மைமேதாஸ் அங்கிள் அவர்களே அன்போடு மேடைகளை. எல்லோருக்கும் வணக்கம். அன்பிய ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பிய மக்களுக்கு எங்கள் மனமார்ந்த அன்பிய பொறுப்பாளர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த அன்பியம் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த தலைவி ரம்யா ஜெரால்ட் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரம்யாவை பற்றி சொல்லணும்னாக்கா அவங்க எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்காத விடமாட்டார்கள். அது அவர்கள் எப்போதும் பொறுப்பெடுத்தாலும் அதை செய்து முடிக்கிறார்கள். அவர்களுடன் ஒத்துழைப்பை கொடுத்த அன்பிய பொறுப்பாளர்கள் திருமதி உமா அருண், திருமதி அமலா தர்மராஜ், திருமதி மைமதாஸ் ரேணுகா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த அன்பியம் சிறப்பாக நடைபெற பொருள் உதவி செய்த எல்லா மக்களுக்கும் அன்பியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நடனத்துக்கு இன்னிசை அமைத்து கொடுத்த சகோதரர் ஜெரால்ட் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக யூடியூப் எடுத்த சகோதரர் ஜோசப் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நாணற்ற இல்லத்தை கொடுத்த சகோதரி புதிதாக வந்திருக்கின்ற மதர் அவர்களுக்கும் ஆல்பீனா அவர்களுக்கும் எங்கள் அன்பியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு முந்தி இருந்த சகோதரி அருள் சகோதரி 12 வருடங்களாக பணிபுரிந்து 6 வருடத்தில் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று அனாதை பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதற்கு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடித்து
தேடி கண்டுபிடித்து என்பது ஓடி ஓடி கண்டுபிடித்தார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அவர்கள் எங்கு சென்றாலும் எங்களுடைய ஜெபம் அவர்களோடு தொடரும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நமது பாசமிகு பங்கு தந்தையவர்களை பற்றி சொல்ல நிறைய இருக்குது. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல. அவர் ஆன்மீக போதனையில் சிறந்து விளங்குகிறார். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து வருகின்றார். குறிப்பாக சொல்ல போனால் இந்த அந்தோனியார் கோயில் எங்கு இருக்குது என்று பல பங்குகளுக்கே தெரியாது இருந்தது. அவர் வந்த பிறகு இந்த பல பங்குகளிலிருந்து மக்கள் தேடி வருகின்றார்கள். அதற்கு காரணம் அவர் கொடுக்கின்ற ஒரு போதனை, அவர் கொடுக்கின்ற ஒரு அந்தோனியாரை பற்றி அவரை பற்றி சொல்கின்ற ஒரு புதுமைகள். நம்பிக்கையோடு அந்தோனியாரிடம் மன்றாடுங்கள், நிச்சயமாக கிடைக்கும் என்று ஒரு உறுதிப்படுத்தி சொல்லுவார். அதன்படி எல்லா மக்களும் சாட்சி சொல்றார்கள். இது இத்தனை வருடமாக நம்ம மதுரவாயில் பங்களை சாட்சி சொன்னதே கிடையாது. நம்ம பங்கு தந்தை வந்த பிறகு தான் சாட்சி சொல்றார்கள். அதன் நேர்ச்சி உணவு போட்டி போட்டு கொண்டு கொடுக்கிறார்கள். சாட்சி சொல்வதில் நம்முடைய பேதுரு அன்பியத்திலும் 2 பேர் சாட்சி சொல்லியிருக்கிறோம். ஒன்று நான், இன்னொன்று ரொசாரியா, அவர்களும் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பங்கு தந்தை கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை. அதற்காக அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் ஏழை பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டுள்ள நம்ம பாசமிகு தந்தை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று உண்டியல் எடுக்கின்ற காணிக்கையை ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி செய்கின்றார். இது எந்த பங்குலையும் நடக்குதான்னு எனக்கு தெரியாது. இது நம்ம பங்கில் தான் நடக்குது. இந்த வருடம் கிட்டத்தட்ட 2,48,000 48 பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு ஏழை பிள்ளைகள் கொடுத்து உதவி செய்திருக்கின்றார். அதற்கு நாங்கள் ரொம்ப பாராட்டு தெரிவிக்கின்ற கடமைப்பட்டுகின்றோம். அதுவும் வின்சென்ட் அப்பாலை முன்னிறுத்தி கொடுத்திருக்கின்றார். வின்சென்ட் அப்பால் சபையாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாதருடைய வளர்ச்சி மிகவும் சீர்தோங்கி வளர்கின்றது. எங்களுக்கு இந்த மதுரவாயில் பங்கு மக்களுக்கு ஒரே ஒரு குறை, அது அவருக்கும் தெரியும். அது அவரை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் அவளோடு எதிர்பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம். துணைத் தலைவர் அமலா 2 நிமிஷம் என்ன 2 நிமிஷம் பேசணும்னு கேட்குறாங்க. அவங்க பேச அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். நான் வந்துட்டு எல்லார்கிட்டையும் பேசவே ஃபர்ஸ்ட் சங்கடப்படுவேன். சீக்கிரத்தில் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். அதே மாதிரி சர்ச்சுக்கு போனதுமே வந்துட்டு முடிஞ்சதுமே உடனே நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிடுவோம் நாங்கள். ஆனால் இன்னைக்கு என்னோட பேர் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்துட்டு ரம்யா. அதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக அன்பிய பொறுப்பாளர்களுக்கு சிறிய பரிசை வழங்க பங்கு தந்தை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது மைமேதா சங்கல் ரேணுகா ஆண்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக அமலா தர்மராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உமா அருண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஜெரால் ரம்யா அவர்களை அன்போடு மேடைக்கு. ஹலோ, எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஃபாதர் சர்ச்சில் பங்கு பேரவை மீட்டிங் நடக்கும். அதில் பங்கு பேரவை உறுப்பினர்கள் மட்டும் கலந்துப்பாங்க. நாங்களாம் அது என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஃபாதர் அன்பியத்தெல்லாம் பெரிய ஒரு அருளப்புற அன்பியம் முதல்ல இருந்தது. அது 4ஆக பிரித்து 4 அன்பியமாக பிரிக்கப்பட்டது. அதில் நான் பேதுரு அன்பியத்தில் ஒரு பொறுப்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்காக ஃபாதருக்கு ஒரு நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ண அன்பிய தலைவர் ரம்யா அவர்களுக்கு நன்றி. ரம்யா ஜெரால்டுக்கு. இப்போ அந்த பங்கு பேரவை மீட்டிங்கில் நான் அட்டன் பண்ணி இப்படி தான் இருக்கும் போல் அந்த கொஸ்டின் கேட்க ஃபாதர் பதில் சொல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது தவிர பங்கு பேரவை இந்த அன்பின் நடக்க போகிற இடத்துல ஒரு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது, ஜெபிக்க சான்ஸ் கிடைக்காது. அவங்க நீ பண்ணு, நீ பாடு அப்படின்னு முதல்லையே சொல்லிவிடுவாங்க. இப்போ ரம்யா நாங்கள் தனியாக வந்த பிறகு ஆண்டி நீங்கள் பண்ணுங்க, ஆண்டி நீங்கள் பாடுங்க அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க. எனக்கு பாட வராது, ஜெபிக்கவும் தெரியாது.
ஜபம்னா என்ன? கடவுள்கிட்ட பேசுறது தான் ஜபம். அதை நீங்கள் கற்றுக்குங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இப்போ நான் ஜெபிக்கிறேன், நான் பாடுறேன். கடவுளுக்கு நன்றி, ஃபாதருக்கு நன்றி, மக்கள் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். எல்லோருக்கும் நன்றி சொன்னேன். பதட்டத்தில் நம்ம உதவி தந்தை அவர்களை மறந்துட்டேன். நான் மிகவும் வருத்தப்படுறேன். நம்முடைய தந்தை அவர்களுக்கு மிக உறுதுணையாக இருந்து எல்லா நிகழ்வுகளையும் நடத்தி கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செலுத்துகிறேன். செயலாளர் நம்மளாம் Next, Amla sister. Next, Ramya sister. And brother Gerard. அடுத்ததாக நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு பரிசளிக்க ஜெரால்ட் அண்ட் அருண் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நமது ஆலயத்தில் எந்த நிகழ்வானாலும், இன்றைக்கு மதுரவாயல் ஆலயம் உலகம் பூரா தெரியுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய சகோதரர் ஜோசப் சந்தியாகு தான். அவருடைய அந்த யூடியூப்புக்காக அவர் போடுற எஃபர்ட் தான். ஒவ்வொரு நிகழ்வையும் அவ்வளோ அழகாக எடுத்து வழங்கிட்டு இருக்காரு. அவரை கௌரவிக்க பங்கு தந்தையாக. தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. ஏன்னா நன்றி உரையை நாங்கள் முதலே வச்சுட்டோம். ஏன்னா நன்றி உரையை முடிச்சுட்டா எல்லாரும் சாப்பிட போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் வச்சோம். ஒரு சின்ன ப்ரேயரோட நம்ம முடிச்சிருங்க ஃபாதர். நம்ம அனைவரும் எழுந்திருப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேலைக்காய் மக்கள் அடிச்சது நம்முடைய பேதுரு அன்பிய குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவரே, இந்த நாளிலே நம்முடைய ஞானட்டு இல்லத்தில் ஒன்று கூட்டி ஆண்டவரே நாங்கள் அனைவரும் உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒருவர் மீது ஒரு அக்கறை கொண்டிருக்கிறோம் என்பது வெளிக்காட்ட விதத்திலே சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் அனைவருமாக இந்த மணி 4:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை எங்கள் அனைவரையும் ஒரு குடும்பமாக ஒன்று கூட்டி பல நிகழ்வுகள் வழியாக எங்களுடைய அன்பி ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட நீ கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஒரு ஆண்டு விழா கொண்டாட திட்டமிட்ட போது ஆண்டவரே, என்னுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு முயற்சிகள், அன்பிய குடும்பங்களுடைய ஒத்துழைப்பு, அநேகருடைய உதவிகளால் ஆண்டவரே இந்த அன்பிய ஆண்டு விழா எவ்வளவு சிறப்பாக நடைபெற நீ செய்த அநேக நன்மைகளுக்காக ஆசீர்வாதம் நன்றி செலுத்துகிறோம். எத்துணை நன்று நாம் அத்தனை பேரும் ஒன்றித்து வாழ்வது என்ற இறை வசனத்துக்கு ஏற்ப ஆண்டவரே, இதோ இங்க இருக்கிற இந்த சிறு குடும்பங்களில் வசனம் அழகாய் சொல்க, சிறு மந்தை அஞ்சாதே என்று சொன்ன வார்த்தைகளை நமதாக்கி கொண்டு நம்முடைய பேதுரு அன்பிய குடும்பம் இன்னும் சிறப்பாக இன்னும் மேலும் அனைத்து பங்கில் நடக்கிற அனைத்து காரியங்களிலும் அவ்வாறு அன்பியத்தில் நடக்கிற அனைத்து காரியங்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றித்து ஒருமித்து ஒற்றுமையோடு செயல்பட்டு நிறைய அருளை இந்த குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. இது சிறு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிங்க, ஞானத்தையும் அறிவும் கொடுத்து பிள்ளைகள் நிறைவாக ஆசீர்வதிங்க. வந்திருக்க குடும்பங்கள், அவர்கள் செய்கிற வேலைகள், அவருடைய பணிகள், அவருடைய முயற்சி அனைத்தையும் மருந்து நிறைவாக அவருடைய ஆசீர்வதிங்க. நம்முடைய அன்பித்தில் உடல்நல குறைவினால் இருக்கிற முதியவர்கள் அனைவரையும் தொட்டு அவர்களுக்கு சுகம் அளிங்க. தொடர்ந்து நம்முடைய அன்பியத்தையும் அன்பிய குடும்பங்களையும் உமது பொறுப்பாக ஒப்படைக்கிறோம். நீரே ஆண்டவராக இருந்து வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மிரஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. புனித பேதுருவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஃபாதர் அப்படியே நின்னுங்க. ஒரு போட்டோ எல்லாரும் அப்படியே ஃபார்வர்டில் வந்துருங்க. ஒரு போட்டோ எல்லாரும் வந்துருங்க. ஃபாஸ்ட்டாக வாங்க. ஒரு 1 minute தான்.